ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. பேசுறது கேக்குதா? கிளியர். ஓகே. சார் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானர் பத்தி பேசிர்றேன். பேசிட்டு அடுத்து கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு டிஸ்கஷன் இல்ல. இந்த ஆனுவல் பிளானர பத்தி பேசுறதுனால, உங்களுக்கு கிளாஸ் அந்த ஆர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் ஸ்டார்கஸ்ட்ல இருக்கக்கூடியது, எடுத்துக்காக்கதே முடிச்சுட்டுருவோம். ஓகே. இப்ப ஆனுவல் பிளானர பொறுத்தவரை, இப்ப உங்களுக்கு ஈவினிங் பார்த்திருப்பீங்க. எல்லா குரூப்லயும் அப்டேட் பண்ணியிருப்போம். இப்ப நம்ம குரூப்லயுமே ஃபவுண்டேஷன் குரூப்லயும் நான் போட்டிருப்பேன். அதாவது இதுக்கு முன்னாடி நெறைய டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. வருஷம் வருஷம் இப்ப வச்சுக்கிட்டு தான் வராங்க அவங்க எக்ஸாம் கரெக்ட்டா. இருந்தாலும் அடுத்த வருடம் 2026 எலக்ஷன் வர்றதுனால, நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்டடா எக்ஸாம்ஸ் வந்து குடுப்பாங்களா ஷெட்யூல்ல அப்படின்னு ஒரு நெறைய டவுட் இருந்துச்சு. நான் அப்பயே சொல்லிட்டு தான் இருந்தேன். வர்ற எக்ஸாம் வந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க முன்னாடியே எலக்ஷன் வச்சு முடிச்சுருவாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போறதில்ல. நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஒரு ஏப்ரல், இல்ல மே டார்கெட் பண்ணி தான் குடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு 2 கிரேட்ல மொத்தம் 3 கிரேட் எக்ஸாம் இருக்கு. இன்டர்வியூ கேட்டகரில, நான் இன்டர்வியூ கேட்டகரில, அதுக்கடுத்து டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல் கேட்டகரில. இல்ல அதிக போஸ்டிங்ஸ் வந்து இருக்கக்கூடியது நான் இன்டர்வியூவும், ஐடி அண்ட் டிப்ளமோ லெவல் தான். இன்டர்வியூ கேட்டகரில இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்மியான போஸ்டிங். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு 5 போஸ்டிங், 4 போஸ்டிங் அப்படிதான் இருக்கும். அதுவுமே யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு சொல்லக்கூடிய ஏஇக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸா இருக்கும். அது ரொம்ப டஃப்பாவும் எக்ஸாம் இருக்கும். ரொம்ப கம்மியான வேக்கன்ஸிஸ் இருக்கும். ஓகே. ஒரு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சாலோட 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி தான் இருக்கும் ஒவ்வொன்னுக்கும். ஓகே. ஆனா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாரோட ஃபோக்கஸும் என்னன்னா, நான் இன்டர்வியூல கேட்டகரில இருக்கக்கூடிய ஏஇ வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டிப்ளமோல இருக்கக்கூடிய ஜேடிஓ வந்து ஐடிஐ லெவல்ல சர்வே டாட்ஸும் பிரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப நம்ப வந்து ஜேடிஓல 2 சிலபஸ். நம்ப இப்ப ஃபவுண்டேஷன் பேட்ச்ல வந்து ஜேடிஓல 509 சப்ஜெக்ட் கோடு. அதுதான் அடுத்த டைம் வரப்போது. அதுக்கடுத்து 443 சப்ஜெக்ட் கோடு. அதுக்கடுத்து ஏஐல 398 சப்ஜெக்ட் கோட். இதான் பார்க்குறோம். அப்ப மெயினா எத டார்கெட் பண்றோம் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியரிங்ல படிக்கிறவங்க இதுக்கு தான் படிப்பாங்க. ஏன்னா, இதுதான் உங்களுக்கு மாஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸிஸ் வரும். ஏஇய பொறுத்தவர சப்ஜெக்ட் கோட் நம்பர் 398 வச்சு கேட்கக்கூடிய நான் இன்டர்வியூ கேட்டகரி போஸ்டிங்ஸும், அதுக்கடுத்து ஜேடிஓ பொறுத்தவர 443 சப்ஜெக்ட் கோடு, 509 சப்ஜெக்ட் கோட வச்சு கேட்கக்கூடிய போஸ்டிங்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா வரக்கூடியது. அப்ப இதுக்கு அவங்க விட்டிருக்கக்கூடிய ஆணவ பிளானர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20/5/2026 மே மாசம் 20ஆம் தேதி நம்மளுடைய ஏஇ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி, ஆகஸ்ட் மாசம் 1 வீக்ல 3வது நாள் எக்ஸாம் நடக்கும். அதாவது 7 கட்டமா எக்ஸாம் நடக்கும். அன்னைக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 1 நாள் நடக்கும். அப்ப ஏஇக்கு பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, நமக்கு மே வந்து லாஸ்ட் வீக்ல 20ஆம் தேதி போல தான் உங்களுக்கு வருது. நோட்டிஃபிகேஷனே வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 நாளுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கிறங்க. படிக்கிறதுக்கு அப்புறம். அடுத்து அதுதான் 1ல குடுத்துருக்காங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல நான் இன்டர்வியூ போஸ்ட்ல. அதுக்கடுத்து 3வது பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல்ல குடுத்துருக்காங்க. அப்ப இந்த டிப்ளோமாவ பொறுத்தவர ஜேடிஓல 2 சப்ஜெக்ட் கோட் படிக்கணும்னு சொன்னேனா, 443, 509. அது ஏஇ பொறுத்தவர 1 தான். அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. 398 தான். அப்ப 443, 509 பொறுத்தவர நல்லா கவனிக்கணும். இத பொறுத்தவர உங்களுக்கு ஒண்ணொத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரே எக்ஸாம் வைக்க போறேன்னா, ஆல்ரெடி 443 இந்த வருஷம் வச்சுட்டான் 2025ல. இல்ல வந்து 2லயும் 2 எக்ஸாம் வச்சு போஸ்டிங்ஸ் குடுக்க போறானா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன கேட்டா 2ல ஏதாச்சும் 1 தான் குடுக்க போறான். 2யும் குடுக்க போறான். நம்ம 2க்குமே தான் நடத்த போறோம். ஓகே. அப்ப அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாசம் 7ஆம் தேதி விட்டு, அதே வந்து உங்களுக்கு என்ன ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி தான் எக்ஸாம் வைக்க போறான். கிட்டத்தட்ட ஏஇ, ஜேடியூ 2ம் போத் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு 8வது மாசம் ஏஇ எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க. அதுக்கடுத்து ஒரு 18 நாள் தள்ளி அடுத்து உங்களுக்கு அடுத்த மாசத்துல என்ன வந்துரும் உங்களுக்கு அப்டின்னா, சரி 18 நாளா? ஒரு 40 நாள்ல தள்ளி உங்களுக்கு அடுத்த மாசத்துல என்ன எக்ஸாம் வரும் அப்டின்னா, ஆ ஜேடியூ எக்ஸாம் வந்துரும். அப்ப அதுவும் 7 நாள் தான் நடக்குது. நமக்கு சிவிலுக்கு 1 நாள் தான் இருக்கும். இப்ப இதே 443 ஜேடியூக்கும் குடுத்துட்டா 509ம் குடுத்துட்டோம் அப்டின்னா 2 நாள் எக்ஸாம் நடக்கும். இல்ல ஒரே நாள்ல காலைலயும், ஈவினிங் அப்டிங்கிற மாரி குடுப்பாங்க. ஓகே. அப்ப இதுதான் அதிகமா வேக்கன்ஸிஸ் வரக்கூடாது. அதிகமா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க 99.99% இதுக்கு தான் டார்கெட் பண்ணுவாங்க. 0.01% என்ன கேட்பாங்கன்னா, இந்த இன்டர்வியூ போஸ்டிங்க்கு பார்ப்பாங்க. நம்ம இன்டர்வியூ போஸ்ட்லாம் நடத்துறதில்ல. அப்ப இதுல இருக்கக்கூடிய பாதி சிலபஸ் வரும். அது அந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாரி தனித்தனியா குடுப்பான். ஏகப்பட்டது புதுசா படிக்கிற மாரி இருக்கும். சிவில் படிக்கணும், ஆர்க்கிடெக்சர் படிக்கணும்,
டவுன் பிளானிங் படிக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது குடுத்துருப்பான். ஆனா இதுல வந்து எப்படி இருக்குன்னா, கம்யூனிட்டி வைஸே ஒரு போஸ்டிங் இருக்கு. இல்ல அந்த போஸ்டிங் இல்லாம இருக்கும். இப்ப இந்த வருஷம் நான் டவுன் பிளானிங்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க இன்டர்வியூ போஸ்டிங்ல. அந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் இல்ல. தமிழ் மீடியம் தூக்கி குடுத்துட்டு போய்ட்டாங்க 3 போஸ்டிங்ல. அப்ப பாருங்க. அப்ப இத வந்து டார்கெட் பண்ண வேணாம். இப்ப ஏஇ ஆயிட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு பிரிப்பேர் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணக்கூடியது மொத்தம் ஏஇ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, 3 சப்ஜெக்ட் கூட பிரிப்பேர் பண்ணணும். ஏஇக்கு ஒரு சப்ஜெக்ட் கூடும். ஜேடிஓக்கு 2 சப்ஜெக்ட் கூடும். இல்ல சார் நான் டிப்ளோமா லெவல்ல இருக்கேன்னா, 443, 509 சப்ஜெக்ட் கூடக்கு பிரிப்பேர் பண்ணணும். இப்ப இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். 6 டூ 7 மாசத்துல டோட்டலா பேப்பர் 1, பேப்பர் 2 எல்லாம் முடிச்சு குடுத்துருவேன். அத ஜாயின் பண்றதுக்கு தகுந்த மாரி. சிலவங்க டெக்னிக்கல் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சிலவங்க 2 மிஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன். முடிச்சு குடுத்துருவேன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப இந்த 6 டூ 7 மாசங்கிறது ஏப்ரல்லயே உங்களுக்கு முடியுது கிட்டத்தட்ட. நவம்பர் 2ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். 6 டூ 7 ஏப்ரல் டூ மேக்குள்ளயே உங்களுக்கு முடிச்சு குடுத்துருவேன். ஐ மீன் 20/5/2026ல தான் நோட்டிபிகேஷனே வருது. அதுக்கு முன்னாடியே முடிச்சு குடுத்துருவேன்னு நான் சொல்லியிருக்கேன். 6 டூ 7 மாசம் தான் மேக்ஸிமம் எடுப்பேன். அது டெக்னிக்கல்னா இயர்லியா முடிச்சு குடுத்துருப்பேன். 2 மாசத்துல இந்த மாசத்துலயே நம்ம என்ன செய்யறோம்? 50% சிலபஸ் வந்து ஏஐக்கும் இதுக்கும் முடிக்க போறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு டெக்னிக்கல ஸ்பீட் பண்ணி தான் நடத்த நான் முயற்சி பண்ணுவேன். அப்ப முன்னாடியே நான் உங்களுக்கு முடிச்சு குடுத்துட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மாடல் டெஸ்ட் வேற எழுதுவீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். அடுத்த 78 நாள் டைம் கிடக்கு, 75 நாள் டைம் கிடக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க ரிவிஷன், ரிவிஷன், ரிவிஷன் தான். புதுசா எதுவுமே படிக்க வேண்டியதில்ல. வெல் பிளானட்டா நம்ம ஃபவுண்டேஷன் பேட்ச் அமைஞ்சிருச்சு. நவம்பர் 2ஆம் தேதிங்கிறது. அதுக்கு தகுந்த மாரி நம்ம முடிச்சுருவோம். அப்ப நோட்டிபிகேஷன் சில இதுனா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமும் போய் பிடிக்கிற மாரி இருக்கு. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிரும். ஆனா நமக்கு வந்து கடவுளா பார்த்து கரெக்ட்டா அமைச்சு குடுத்துட்டாரு. அப்ப முன்னாடியே நம்ம முடிச்சுருவோம். நோட்டிபிகேஷன் வந்த டேட்லேருந்து எக்ஸாம் வரையும் நீங்க ஃபுல்லா ரிவிஷன் ஒத்தேன் தான். அதுக்கு முன்னாடி 2 பேப்பர் முடிச்சு குடுத்துரும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரெகுலரா கிளாஸஸ இப்ப அட்டெண்ட் பண்றத ஒழுங்கா இனிமையாச்சும் அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் இனிமையாச்சும் ஒழுங்கா போட்டு பாருங்க. இனிமையாச்சும் டிஸ்கஷன் நல்லா பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றது. நான் எந்த பேட்ச்க்குமே இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்ல. நான் கிளாஸஸ் சுத்தி எடுத்துட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். டெஸ்ட் ஒத்தையும் வச்சுட்டு. ஆனா உங்களுக்கு ஸ்பெஷலா இந்த வருஷம் அ இது நடத்துறேன். அதாவது உங்களுக்கு டிஸ்கஷனும் நடத்துறேன். அதுக்கடுத்து வந்து பேப்பர் 2 சேர்த்து நடத்துறேன். ஆனா பேப்பர் 2க்கு நம்ம அமௌண்ட்டுமே எவ்வளவு தான் வாங்கியிருப்போம்? ரூ. 2000 தான் வாங்கியிருப்போம் எக்ஸ்ட்ரா. டெக்னிக்கல் தான் நம்ம காசு கூட வாங்கியிருப்போம். எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் இந்த அளவுக்கு ஒர்க் போடுறேன் ஏன்னா அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் ஸ்டக் ஆகியிருப்பாங்க. பேப்பர் 2ல ஸ்டக் ஆகியிருக்கலாம். டிஸ்கஷன் பண்ணாதனால ஸ்டக் ஆகியிருக்கலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த குறையோட உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு, இவ்வளவு நான் பண்றேன். ஆனா, அத பயன்படுத்திக்கிட்டா தானே சக்சஸ் ஆக முடியும். நான் செய்றேங்கிறதுனால உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருமா? நான் உழைக்கிறேங்கிறதுனால உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருமா? நீங்களும் என்னோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நான் குடுக்குற டிஸ்கஷன நீங்களும் கரெக்ட்டா வந்து கவனிக்கணும். வைக்கிற டெஸ்ட்ட நீங்களும் முறைப்படி எழுதணும். கிளாஸஸ அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டாலும் மறுநாள் ரெக்கார்டிங்லயாச்சும் பார்த்துறணும். அது மாரி நீங்க கன்சிஸ்டன்ஸியா அத ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, 2026ல ஜேடிஓவாவோ, ஏஇயாவோ எனி ஒரு கேட்டகரில ஜேஇயாவோ நீங்க போறத தவிர்க்க முடியாது. யாராலயும் தடுக்கவும் முடியாது. அது நீங்க தான் உங்களயே தடுத்துக்கிட்டா தான் சரி. ஒழுங்கா கரெக்ட்டா கன்சிஸ்டன்ஸியா ஃபாலோ பண்ணாம. இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிங்கங்கிறேன். கிளியர்? எல்லாருக்கும் என்ன சொன்னேன் புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. இப்ப ஆனுவல் பிளானர் ஓரியன்டடா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எதுவும் டவுட் இருக்கா? சார் ஆனுவல் பிளானர் ஓரியன்டடா டவுட் யாருக்காச்சும் இருக்கா? கேளுங்க. விட்டு விட்டு கேக்குது. வேக்கன்சி வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்களா? இப்ப முடிஞ்சது கேக்குறீங்களா? வேக்கன்சி எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்டின்னு கேக்குறீங்களா? சார் என்ன அதாவது வேக்கன்சி உங்களுக்கு இந்த வருஷம் கம்மியா தான் சார் குடுத்துருக்காங்க. எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியோட இத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு வருஷம் கம்மியா இருக்குன்னா, அடுத்த டைம் வந்து அது டபுளோ இல்ல வந்து ஒரு ஒரு 30% அதிகமா தான் குடுப்பாங்க. இப்ப இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கும்போது வேக்கன்சி கூடுதலா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. இப்ப ஏஇல வந்து ஆட் ஆன் பண்ணதே கொஞ்சமா தான் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அப்டின்னா அடுத்த வருஷம் எலக்ஷன் வேற முடிஞ்சு வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஆ ஓகே. அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்ஸிஸ் எல்லாமே கூடுதலா வரும். ஏன் எதிர்பாராத விதமா இந்த ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிஎன்எம்இடபிள்யூஸ்ல அடுத்து இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாம் சேர்த்தோட அந்த டிஎன்பிஎஸ்சியோட அந்த நோட்டிபிகேஷன்லயோட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை டிஎன்எம்இடபிள்யூஸ்ல கரண்ட்ல செலக்ட் ஆன அந்த 2838க்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதை எதுவுமே பண்ண மாட்டாங்க செலக்ட் ஆகி போனவங்கள. ஆனா இனிமே வரக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சில மாத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு.
கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்ப நார்மலா டிஎன்பிஎஸ்சில எப்பயும் ஒரு வேக்கன்சி அமௌண்ட்ல வரும். 400, 350 அப்படின்னு ஒரு ஏஇக்கோ, ஒரு ஜேடிஓக்கோ வரும். இதோட சேர்த்து ஒருவேளை முனிசிபாலிட்டி உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எலக்ஷன் முடிச்ச உடனே, ஒண்ணு தனியா அண்ணா யூனிவர்சிட்டி போர்டு அந்த முனிசிபாலிட்டி டிபார்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய வேக்கன்ஸிய ஃபில் பண்ணும். அப்படி இல்லன்னா டிஎன்பிஎஸ்சில ஆட் பண்ணும். இது 2ல எந்த கதை நடந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். அதே சிலபஸ் தான் இதுக்கும் படிக்க போறீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 800 ஆச்சும் வந்துரும் உங்களுக்கு. 2யும் கூட்டும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 கிட்ட வரும். மினிமமா பார்த்தோம்னா ஒரு 1000 ஆச்சும் வரும். 2யும் கூட்டி சொல்றேன். ஏஇ, ஜேடியூ 2யும் படிக்கிறவங்களுக்கு கூட்டி சொல்றேன். சிங்கிளா நீங்க பார்க்கும்போது 400 டூ 500 வேக்கன்சி வரும். ஏஐக்கு தனியா, ஜேடியூக்கு தனியா. இது நான் எதிர்பார்க்கிறேன். நான் ப்ரீவியஸ் அனாலிசிஸ்ன்னு எடுத்து, அடுத்து வந்து எலக்ஷன் முடிச்ச உடனே டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம் வச்சுருவாங்க. உடனே டிஎன்பிஎஸ்சில சேர்த்து அந்த இருக்கக்கூடிய போஸ்டிங்க குடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களே தனியா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போர்டு மூலமா லாஸ்ட் அந்த மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே ஆட்சி திருப்பி வந்தால். அப்படி இல்லன்னா டிஎன்பிஎஸ்சில குடுத்துருவாங்க. ஆட்சி மாற்றம் இருந்துச்சுன்னா. அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து உங்க வேக்கன்சி அதிக நம்பர்ல தான் வரப்போகுது. வேற எதுவும் டவுட் இருக்கா? சார் வேற யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. அவ்வளதான் சார். இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு 17 டெக்னிக்கல் டெர்ம் வந்து ஸ்டார் கேஸ்க்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதோட கன்டினியூஷன் தான் புரோவிஷன்ஸ் பார்க்கணும். அந்த லிமிட்டேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நெறைய இருக்கு. இப்ப வந்து நார்மலா விட்த் ஆஃப் த ஸ்டார் கேஸ் படிக்கட்டோட அகலம் எவ்வளவு குடுக்கணும்? மினிமம் த்ரெட்ங்கிறது எவ்வளவு இருக்கணும்? ஐசர் எவ்வளவு இருக்கணும்? அதுக்கடுத்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கணும்? மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும்? ஆங்கிள்ஸ் எவ்வளவு இருக்கணும் மினிமம்? மேக்ஸிமம் ஆங்கிள் எவ்வளவு குடுக்கணும்? அப்படின்னு என்னென்ன புரோவிஷன்ஸ் தான் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கடுத்து மேல குடுக்கும்போது நான் ஒண்ணு சொன்னேன். அத மாத்தி குடுத்துட்டேன். அத எழுதிக்கிறது அழிச்சுக்கிறங்க. ரைஸர்ன்னு சொன்னேனே, அது கரெக்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் எழுதுனது தான் கரெக்ட். அதாவது இந்த விளக்கம் ரைஸுக்கு, இந்த விளக்கம் ரைஸருக்கு. என்ன செய்றீங்கன்னா, இது ரைஸர் அப்படின்னு போட்டுக்கிறங்க. இது ரைஸ்ன்னு வச்சுக்கிறங்க. கரெக்ட் தான். அப்ப வெர்டிகல் டிஸ்டன்ஸ் போத் த அப்பர் பேஸ் ஆஃப் த எனி 2 கன்செக்யூட்டிவ் ஸ்டெப். 2 ஸ்டெப்புக்கு இடைப்பட்ட அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் ரைஸ். கரெக்ட் தான். அதே ரைஸர்னா ஒரு த்ரெட்க்கு ஒரு த்ரெட் போர்ஷனுக்கு இடைப்பட்ட வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அத வந்து கொஞ்சம் மாத்திக்கிறங்க. மத்தபடி எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. அடுத்து. இப்ப வரிசையா பார்க்க போறோம். அப்படியே பாருங்க. இது கீழ இருந்து குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதாவது மினிமம் விட்த் ஆஃப் த ஸ்டேர்கேஸ் அப்படின்னு ஹெட்டிங் குடுத்துக்கிறேங்க. மினிமம் விட்த் ஆஃப் ஸ்டேர்கேஸ். ஏ என்ன சார் அப்படின்னா, ரெசிடென்ஷியல் பில்டிங் எவ்வளவு சார் இருக்கும்? ஒவ்வொரு பில்டிங் தகுந்த மாரி. எல்லாமே மனப்பாடம் பண்ணணும் எக்ஸாம்ல கேட்கறது. ரெசிடென்ஷியல் பில்டிங்னா அதிகமா கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ல மினிமம் 1 மீட்டராச்சும் குடுக்கணும். இத வச்சு தான் இங்க எக்ஸாம்ல இந்த டைம் கேட்டிருப்பான். அப்ப விட்த் ஆஃப் த ஸ்டேர்கேஸ்ங்கிறது எழுதிக்கிறேங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங் குடியிருப்பு பகுதி. 1 மீட்டர். அதுக்கடுத்து ரெசிடென்ஷியல் ஹோட்டல் பில்டிங்ன்னு போட்டுக்கங்க. அதே ஹோட்டல் பில்டிங். அப்ப இதுக்கு என்ன சார்ன்னா, அதுக்கு 1.5 மீட்டர் கொஞ்சம் அகலமா குடுக்கணும். அதுக்கடுத்து அசெம்பிளி பில்டிங். அதிக பேர் கூடக்கூடிய இடங்கள். அப்ப கொஞ்சம் அகலமா இன்னும் குடுக்கணும். அப்ப எல்லாம் புரோவிஷன்ஸ் தான் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. நானா குடுக்கல. எல்லாம் புரோவிஷன்ஸ் தான். அசெம்பிளி பில்டிங். எவ்வளவு சார்ன்னா 2 மீட்டர். அதுக்கு அடுத்ததுடா எஜுகேஷனல் பில்டிங். அதுக்கு அடுத்தது எழுதிக்கிறேங்க. எஜுகேஷனல் பில்டிங். அப்ப இதுக்கு 1.5 மீட்டர். அதுக்கடுத்து இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்.
இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அதிக பேர் கூடக்கூடிய இடம் தான் அசெம்பிளி மாரி. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் அகலமா குடுக்கணும். அப்ப இன்ஸ்டிடியூஷனல் 2 மீட்டர். அதுக்கடுத்து ஆல் அதர் கேட்டகரி பில்டிங்ஸ். இதுல இல்லாம அதர் பில்டிங்ஸ் டைப் குடுக்குறாங்க அப்டின்னா, அது எல்லாத்துக்கும் 1.5 மீட்டர் குடுக்குறோம். ஆல் இப்ப கமர்ஷியல் பில்டிங்ஸ் இது எல்லாத்துக்குமே. ஆல் அதர் பில்டிங்ன்னு குடுக்குறோம். எவ்வளவு சார் அப்டின்னா 1.5 மீட்டர். அப்ப ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு 1 மீட்டர். அதே ரெசிடென்ஷியல் ஹோட்டல் பில்டிங்க்கு 1.5 மீட்டர். அசெம்பிளி பில்டிங்ல 2 மீட்டர். எஜுகேஷனல் பில்டிங்ல 1.5 மீட்டர். இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ல 2 மீட்டர். ஆல் அதர் கேட்டகரில இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே 1.5 மீட்டர். அப்ப 1 மீட்டர் இருக்கக்கூடியது ரெசிடென்ஷியல் பில்டிங் ஒத்தையும் குடுத்திருக்கேன். 1.5ல பி குடுத்திருக்கேன். டி எஜுகேஷனல் பில்டிங், ரெசிடென்ஷியல் ஹோட்டல் பில்டிங், எஜுகேஷனல் பில்டிங், ஆல் அதர் பில்டிங்ஸ் எல்லாமே 1.5. அப்ப இதெல்லாம் தனியா எடுத்து நீங்க ஒண்ணா படிச்சுக்கணும். ஒரே மாரி. அப்ப இதே சார் நீங்க ஆர்டர் வைஸ் குடுக்கலாமேன்னா, நம்ம புக்ல எப்படி ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கோ, அது மாரி தான் குடுத்துக்கிறேன் உங்களுக்கு நோட்ஸ். அதுக்கடுத்து அசெம்பிளி பில்டிங் பாருங்க. அது 2 மீட்டர். அதே மாரி இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங் 2 மீட்டர். அப்ப அசெம்பிளியும் அதிக பேர் கூடுவாங்க. இன்ஸ்டிடியூஷன்லயும் அதிக ஸ்டூடண்ட்ஸ் கூடுவாங்க. அப்ப 2லயும் 2, 2 மீட்டர். நார்மல் ரெசிடென்ஸ் அப்டின்னா குடியிருப்பு கட்டடம். நம்ம வீடுகள்ல தான் எடுத்துக்கிறோம். அப்ப அது சின்னதுதான் 1 மீட்டர் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கடுத்து ரெசிடென்ஷியல் ஹோட்டல்னா கொஞ்சம் ஆள் கூட வருவாங்க. அசெம்பிளி அளவுக்கு அதிகமா வரமாட்டாங்க. கொஞ்சம் கூடுதலா வருவாங்க. அதே மாரி எஜுகேஷனல் பில்டிங்லுமே உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜ்லலாம் கொஞ்சம் பசங்க கூட வருவாங்க. அப்ப என்ன செய்யலாம் அப்டின்னா 1.5, 1.5 குடுக்கலாம். ஆல் அதர் கமர்ஷியல் பில்டிங்ஸ் வேற கேட்டகரில இருக்கக்கூடியதுக்கு 1.5 குடுத்துக்கலாம். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இது என்ன சார்னா விட்த் ஆஃப் த ஸ்டேர் குடுத்திருக்கேன். அகலம். ஸ்டேர்கேஸோட மாடியோட அகலம். நீங்க ஏறக்கூடிய ஸ்டெப்போட அகலம்னு வச்சுக்கிருங்க. ஓகே. இப்ப அடுத்து அடுத்து என்னன்னா மினிமம் த்ரெட். மினிமம் த்ரெட் எவ்வளவு சார் குடுக்கணும்? எல்லாமே எக்ஸாம்ல கேட்டது தான். ஓகே. எதுவுமே தெரிஞ்சுக்கிருங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல குடுக்கல. எல்லாமே கேட்டது தான். மினிமம் த்ரெட். மினிமம் த்ரெட்ட பொறுத்தவரை ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ல 250 குடுக்கணும். எப்ப? உங்களுடைய நோசிங்க சேர்க்கலாட்டி. த்ரெட்ன்னா காலைல என்ன சொன்னேன்? நம்ம பாதம் வைக்கக்கூடிய பிளேஸ். அந்த ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல பாதத்த வைக்கிறோம். அந்த பாதத்துல முன்னாடி நோசிங் குடுத்திருப்பாங்க. சப்போர்ட்டா கீழ ஸ்கோட்டியா குடுத்திருப்போம். அப்ப அந்த நோசிங்க சேர்க்காம 250 அந்த நோசிங்கே சேர்த்தோம் அப்டின்னா, பிளஸ் 50 கூட்டிக்கிற மாரி இருக்கா? வேணாம். நமக்கு புக்ல வந்து வித்தவுட் நோசிங் தான் குடுத்திருப்பான். மென்ஷன் பண்ணாலும், மென்ஷன் பண்ணலாட்டியும் வித்தவுட் நோசிங் தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. அதனால நான் குடுக்கிறத அப்டியே எழுதிக்கிறேங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுங்கங்க. அப்ப ரெசிடென்ஷியல் பில்டிங்ன்னு போடுங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கும், அதர் பில்டிங் பத்தியும் படிச்சா போதும். அப்ப ஃபர்ஸ்ட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங்ன்னு போடுங்க. அப்ப அதுக்கு என்ன சார் வித் வரும் அப்டின்னா, 250 அப்டின்னு வரும் வித். தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து அதுக்கடுத்து பி வந்து என்ன சார் அப்டின்னா, அதர் பில்டிங்ஸ் 300 வரும். ஓகே. அப்ப 250, 300 2டே தான். மத்த எனி டைப் ஆஃப் பில்டிங்ஸ் வந்தாலும் 300 தான். எது த்ரெட். நீங்க கால் வைக்கிறீங்கல்ல, அது மினிமம் த்ரெட் குடுக்குறது. ஓகே. அப்ப அந்த அளவுக்கு வைக்கணும். அடுத்து உங்களோட பாதத்த டார்கெட் பண்ணி தான் வைப்போம் நம்ப. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எவ்வளவு நீளம் இருக்கணும். அடுத்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ரைசர். அப்ப ஹைட் ஆஃப் ரைசர் வந்து எடுத்துக்கிறோம். எவ்வளவு இருக்கணும். அதே மாரி ரெசிடென்ஷியல் பில்டிங் இங்க வந்து 1 எக்ஸ்ட்ரா குடுப்பேன். ஹாஸ்பிட்டல் பில்டிங் தனியாவும், ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கம்மியா குடுப்போம். சின்ன சின்ன படிக்கட்டா, ரொம்ப தூரம் கால தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன படிக்கட்டா குடுத்திருப்போம். நான் குடுக்குறேன் அப்படியே பாருங்க. ரைசரு. இப்ப மினிமம் த்ரெட் கால் வைக்கக்கூடிய போர்ஷன பத்தி பேசியிருக்கோம். இப்ப வெர்டிகலா நிக்கக்கூடிய அந்த ரைசர பத்தி பேச போறோம். அப்ப அடுத்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ரைசர்ன்னு குடுத்துக்கிறேங்க. சார் கவனிக்கிறீங்க தானே? ஓகே. மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ரைசர். ஓகே. ஹைட் ஆஃப் ரைசர். ரெசிடென்ஷியல் பில்டிங். 190 அளவு குடுக்குறோம். ரைசர் ஹைட்ட சொல்றேன்.
அப்ப 19 சென்டிமீட்டர் பாத்துக்கிறேங்க. அப்ப ஒரு அடியோட கொஞ்சம் கூட. 15 சென்டிமீட்டர் கொஞ்சம் 4 சென்டிமீட்டர் கூட பாத்துக்கிறேங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் பில்டிங். ரொம்ப கம்மியா படிக்கட்டு ரொம்ப ரொம்ப ஹைட்டா வைக்காம, டக்குன்னு கால் எடுத்து மேல வைக்கிற மாரி குடுத்துருப்போம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. நெறைய நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்தாலும், ரொம்ப தூரமா ஹைட்டா வச்சோம் வெர்டிகலா அப்டின்னா, கால் எடுத்து வைக்கும்போது முடியாம வந்துரும். ஏறும்போது அந்த நோயாளிகளுக்குலாம். அப்ப என்ன செய்வோம், ராம்ப் புரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முடியாம இருக்கக்கூடியவங்கள அந்த வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போறதுக்கு. இருந்தாலும் நார்மலா வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங் வந்து நமக்கு வந்து ரைஸர் ரொம்ப கம்மியா குடுத்திருப்பாங்க. ஸ்டெப்ஸ்லாம் சின்னமா இருக்கும். டக்கு டக்குன்னு கால் எடுத்து வச்சு போற மாரி. அப்ப எழுதிக்கிறேங்க. ஹாஸ்பிட்டல் பில்டிங். இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி கட்டணும். ஹாஸ்பிட்டல் பில்டிங். எவ்வளவு தான் குடுக்கணும் அப்டின்னா 100 பாத்துக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்கே கம்மி. 1/2 அடி ஸ்கேலே எவ்வளவு இருக்கும்? அதோட கம்மி பாருங்க. 10 சென்டிமீட்டர். ஓகே. அடுத்து அடுத்து அதர் பில்டிங்ஸ். வேற அதர் கேட்டகரி பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே எனி டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல்னு குடுத்தா 190. ஹாஸ்பிட்டல்னு குடுத்தா 100. மத்த என்ன பில்டிங்ஸ் நம்ம குடுத்திருந்தாலும் என்ன சார் வரும் அப்டின்னா 150 குடுப்போம். இப்ப எழுதிக்கிறேங்க. அதர் பில்டிங்ஸ் அப்டின்னு போட்டுக்கிறேங்க. அதர் பில்டிங்ஸ் 150 இப்ப என்ன சார் பார்த்தோம் அப்டின்னா, ரைசர் பார்த்து முடிச்சுட்டோம். அடுத்து ரிக்வயர்மென்ட் ஆஃப் குட் ஸ்டேர்கேஸ். ஒரு நல்ல ஸ்டேர்கேஸ்ங்கிறது எப்படி இருக்கணும்? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து முடிவு பண்ணணும். மினிமம் இவ்வளவு தான் இருக்கணும். மேக்ஸிமம் இவ்வளவு தான் இருக்கணும். ஹெட்ரூமோட வெர்டிகல் கிளியரன்ஸ் வந்து இவ்வளவு தான் இருக்கணும்னு குடுக்கணும். மினிமம் ஸ்லோப் வந்து இவ்வளவு தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஸ்லோப் இவ்வளவு தான் இருக்கணும். த்ரெட் மேல வந்து பொதுவா பார்த்தோம். ஒரு நல்ல ஸ்டேர்கேஸ்னா இவ்வளவுக்குள்ள தான் இருக்கணும். கூடுதலா குடுத்தாலும். அதே மாரி ரைஸரும் இவ்வளவுக்குள்ள தான் இருக்கணும். அப்படின்னு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேர்கேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரிக்வயர்மென்ட் ஆஃப் குட் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து ரெக்யர்மென்ட்ஸ் ஆஃப் எ குட் ஸ்டார்கேஸ். ஓகே. அப்ப என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ முடிவு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ எழுதிக்கிறேங்க. மினிமம் எவ்வளவு இருக்கணும் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னா 3 இருக்கணும். மினிமம் 3. மேக்ஸிமம் அதுக்குன்னு நெறைய குடுக்கக் கூடாது. மேக்ஸிமம் எவ்வளவு இருக்குன்னா 12. சார் அப்ப எனக்கு 20 படிக்கட்டு வருதுன்னா, மேக்ஸிமம் 12 தான் இருக்கணும். அதுக்கடுத்து என்ன செஞ்சிரணும், ஒரு லேண்டிங் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆரம்பிக்கணும். 20ன்னா மீதி 8 வந்து அடுத்து தான் ஆரம்பிக்கணும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கன்டினியூஸா நீங்க குடுக்கக் கூடாதுன்னு சொல்றேன். கிளியர்? ஓகே. அப்ப மினிமம் 3 இருக்கணும். மேக்ஸிமம் 12 இருக்கணும். இதெல்லாம் கோட்ல ப்ரிவிஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். இத யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் கட்டணும்னு அவங்க குடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே. ஆனா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா கரெக்ட்டா இருந்தா தான் பிளானே அப்ரூவல் குடுக்கணும். ஓகே. அடுத்து மினிமம் 3 மேக்ஸிமம் 12 சொல்லிட்டேன். ஹெட்ரூமோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வெர்டிகல் கிளியரன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, நாட் லெஸ் தான் 2.15 மீட்டர்ன்னு புக்ல குடுத்திருப்பான். ஒரு சில இடத்துல 2.4 மீட்டர்ன்னு குடுத்திருப்பான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப ஹெட்ரூம் இதே லாஸ்ட்டா எழுதும்போது 2.4 மீட்டர்ன்னு எழுதுவேன். அந்த இடத்துல டிசைன்ல ஆர்எஸ்எஸ்ல எழுதும்போது. அதே சிஎம்சிபில குடுக்கும்போது 2.15 மீட்டர் கீழ போயிறக்கூடாதுன்னு குடுத்திருப்பான். அப்ப ஹெட்ரூம், வெர்டிகல் கிளியரன்ஸ் ஷுட் நாட் லெஸ் தன் எது கீழ போயிறக்கூடாதுன்னா, ஷுட் நாட் லெஸ் தன் 2.15 மீட்டர் கீழ போயிறக்கூடாது. அவ மினிமம் 2.15 மீட்டர் குடுக்கணும்னு அர்த்தம். 2.4 மீட்டர் வந்து பிக்ஸ்டு. அதுக்கடுத்து மினிமம் விட்த் ஆஃப் த லேண்டிங் எப்படி இருக்கும்னா, விட்த் ஆஃப் த ஸ்டேர்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இங்கேருந்து ஒரு ஸ்டேர்ல வந்து ஏறுறீங்க. அப்ப இதுதான் அதோட விட்த். இதுல தான் படிக்கட்டு வரிசையா இருக்கு. இதோட அகலம். இப்ப இந்த இடத்துல லேண்டிங் வருது. அப்ப லேண்டிங்கோட அகலம் எவ்வளவு இருக்கும்? இந்த படிக்கட்டோட அகலம் எவ்வளதோ, அதே அகலம் தான் லேண்டிங்கும் வரும். நீங்க வேணா உங்க மாடியில எடுத்து பாருங்க. இது கொஞ்சம் வந்து குறுகலாவோ, இந்த இடத்துல குறுகலா அப்படியோ, இல்ல அகலமாவோ இப்படின்னா வராது.
உங்க படிக்கட்டும் வித் ஆஃப் த ஸ்டேர்கேஸ் எப்படி இருக்கோ, அதே அளவு தான் உங்க லேண்டிங்கோட வித்தும் இருக்கு. இதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அடுத்து எழுதிக்கிறங்க. அடுத்து என்ன அப்படின்னா, மினிமம் வித் ஆஃப் லேண்டிங் ஈக்குவல் டூ வித் ஆஃப் ஸ்டேர்கேஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். மினிமம் மினிமம் வித் ஆஃப் லேண்டிங் ஈக்குவல் வித் ஆஃப் ஸ்டேர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. அடுத்து பிட்ச். பிட்ச பொறுத்தவரை மினிமம் ஸ்லோப் எவ்வளவு சார் அப்படின்னா 25 டிகிரி மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் எது வரை சார் இருந்துக்கலாம் அப்படின்னா 40 டிகிரி இருந்துக்கலாம். எல்லாமே மனப்பாடமா வச்சுக்கிறணும். அப்ப மேக்ஸிமம் ஸ்லோப் 40 டிகிரி வரை இருக்கு. அதுக்கு அடுத்து த்ரெட்னு போட்டுக்கிறேங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 250 mm டு 325 mm வரையும் இருக்கும். த்ரெட் போர்ஷன்ங்கிறது. அதாவது ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ்க்கு. அதுதான் நம்ம ரெசிடென்சியல்ல 280 50 mm. அதர் பில்டிங் வந்து உங்களுக்கு 300 mm எடுத்துக்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 250 டு 325 இருக்கணும். ரொம்ப அதுக்கு மேலயும் போயிடக்கூடாது. அது கீழயும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு பொதுவா சொல்றாங்க. ரெக்யர்மெண்ட்ஸ்ல. அதே ரைசர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 175 mmல ஆரம்பிச்சு 185 mm வரையும் இருக்கணும். மேல என்ன குடுத்திருப்பேன் உங்களுக்கு? ரெசிடென்ஷியல் பில்டிங் 190 mm குடுத்திருப்பேன். ஹாஸ்பிடல் பில்டிங்க்கு 100 mm குடுத்திருப்பேன். அதர் கேட்டகரில இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸ்க்கும், ஆல் பில்டிங்ஸ்க்கும் 150 mm குடுத்திருப்பேன். இவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? இதுக்குள்ள இருக்கணும். நீங்க சொன்ன எல்லா வேலையும் இதுக்குள்ள இருக்க மாரி இருக்கணும். இப்ப 190 நம்ம வந்து ரெசிடென்ஸ்ல குடுக்குறோம். ஆனா அவங்க 175, 185 தான் குடுக்குறேன்னு சொல்றாங்க ரெக்யர்மெண்ட்ஸ்ல. ஆனா இங்க தனிப்பட்ட முறையில கேட்டாலும் நீங்க அத எழுதிக்கிறங்க. உங்க இங்க குடுக்குறது பொதுதான். த்ரெட்டோ, ரைஸோ இங்க இருக்கக்கூடியத நீங்க மெயினா இம்பார்ட்டன்ட் குடுக்க வேணாம். மேல எழுதுறத அப்படியே எழுதிக்கிறங்க. பொதுவா எப்படி இருக்கணும் ஒரு நல்ல ஸ்டேர்கேஸ்ங்கிறதுக்காண்டி இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப த்ரெட்ட மனப்பாடம் பண்ணும்போது மேல தனித்தனியா குடுத்துருக்கேனே, ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து 250 இருக்கணும். அதர் கேட்டகரி பில்டிங்ஸ்க்கு 300 தான். அத மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அதே மாரி ரைஸருக்கு மேல குடுத்துருக்கேனே, ரெசிடென்ஷியலுக்கு 190, ஹாஸ்பிட்டலுக்கு 100, அதர் பில்டிங் 150. அத மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. மத்த வேல்யூஸ் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஹெட்ரூம் வெர்டிகல் கிளியரன்ஸ் வந்து 2.15 மீட்டர்ன்னு இங்க குடுத்துருக்கேன். ஆனா 2.4 மீட்டரே ஞாபகம் வச்சுக்கிறங்க. நான் பின்னாடி ஆர்சிசி ஸ்டார் கேஸ்ல சொல்லுவேன். 2, 3 ஃபார்முலா எழுதுவேன். அப்ப நான் மென்ஷன் பண்றேன் இதே கிளாஸ்ல லாஸ்ட்டா. அடுத்து மினிமம் வித் ஆஃப் த லேண்டிங் எப்படி இருக்குன்னா, வித் ஆஃப் த ஸ்டாருக்கு ஈக்குவலா இருக்கும். பிட்ச பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். ஸ்பான் பை சார் ரைஸ் பை ஸ்பான் டிஸ்டன்ஸ் வந்து தான் பிட்ச்ன்னு எடுப்போம். எவ்வளவு ஸ்பானுக்கு எவ்வளவு ரைஸ் குடுக்குறோம்னு. அப்ப அது எவ்வளவு இருக்கும்னா, மினிமம் ஸ்லோப் 25 டிகிரி குடுக்கணும். மேக்ஸிமம் 40 வரையும் குடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இது ஸ்டேர்கேஸ் தான். அப்ப இங்க ஸ்டேர்கேஸோட ஸ்பான்ங்கிறது என்ன அப்டின்னா, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது அப்டின்னா, இதான் டோட்டல் ஸ்பான். அதுக்கு நீங்க எவ்வளவு வந்து ஸ்லோப் குடுக்க போறீங்க? இங்க எவ்வளவு 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 குடுக்க போறீங்க? அதுல தானே உங்களுக்கு வெயிஸ்டஸ் லா புரொவைட் பண்ணி, அந்த ஸ்ட்ரிஞ்சர் புரொவைட் பண்ணி, அதுல நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து அரேஞ்ச்மென்ட்டா குடுக்க போறீங்க. சரி ஓகே. அப்ப இது எல்லாமே புரோவிஷன்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. த்ரெட்டும், ரைசரும் மேல குடுத்த இண்டிவிஜுவலா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அவ்வளதான். கிளியர் புரியுதுல்ல இருக்கா? ஓகே. அடுத்து வந்து ஓகே சார். தம்ப் ரூல் கேட்பான். தம்ப் ரூல் எப்படி கேட்பான் அப்டின்னா, 2 ரைசர் வந்து இன் சென்டிமீட்டர் பிளஸ் கோயிங் இன் சென்டிமீட்டர். இது எவ்வளவு வேல்யூ வரும்? 1 ரைசர் இன் சென்டிமீட்டர், 1 த்ரெட் இன் சென்டிமீட்டர். இது எவ்வளவு வேல்யூ வரும்? 1 ரைசர் இன் சென்டிமீட்டர் இன்டு கோயிங் இன் சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்து என்ன வரும்னு கேட்பான். இதெல்லாம் மனப்பாடமா இருக்கணும் தம்ப் ரூல்னா. எக்ஸாம்ல கேட்டிருக்கான். 3மே ரிப்பீட்டடா கேட்டிருக்கான். இப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது தம்ப் ரூல். ரைசர்ல ரைஸ் யூஸ் பண்ணுவாய்ங்க வார்த்தை. அதாவது தம்ப் ரூல். 1 என்ன சார் அப்படின்னா 2 இன்டு ரைஸ் இன் சென்டிமீட்டர் பிளஸ் கோயிங் இன் கோயிங் இன் சென்டிமீட்டர். இது 2யும் கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னா 60 சென்டிமீட்டர் டு 64 சென்டிமீட்டர்.
60 சென்டிமீட்டர் டு 64 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து 2வது. அதுக்கடுத்து ரைஸ் இன் சென்டிமீட்டர் பிளஸ் 13 சென்டிமீட்டர். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 40 சென்டிமீட்டர் டு 45 சென்டிமீட்டர் இருக்கு. அதுக்கடுத்து 3வது ரைஸ் இன் சென்டிமீட்டரை இங்க பிளஸ் பண்ணோம், இங்க பெருக்கிறோம். கோயிங் இன் சென்டிமீட்டரை பண்ணும்போது எவ்வளவு சார் வரும் அப்படின்னா எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ரிப்பீட்டடா. அப்ப 2 பெருக்கினா ஏரியாவில் வந்துருமா சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 400 டு 450 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். 3மே எக்ஸாம்ல கேட்டாச்சு. இது எல்லாமே தம்பு ரூல் கேட்டகரியில வரும். அப்ப 2 ரைஸையும் பிளஸ் ஒரு கோயிங்கையும் கூட்டினா அதை விட்டு 64 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும். எம்எம்லனா 600 டு 640 எம்எம். அதே வந்து ஒரு ரைஸின் சென்டிமீட்டரையும் ஒரு 13 சென்டிமீட்டரையும் கூட்டினா 40 டு 40 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும். எம்எம்லனா 400 டு 450. அதே ஒரு ரைஸின் சென்டிமீட்டரை ஒரு கோயிங்கின் சென்டிமீட்டரோட பெருக்கணும் அப்படின்னா 400 டு 450 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதானே? ஓகே. அப்ப இதெல்லாம் தம்பு ரூல்ல ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து சம் ஆஃப் த்ரெட் அண்ட் மேல குடுத்தேனே அது அப்படி வார்த்தையில குடுக்குறேன். ஓகே அப்படியே எழுதிக்கிறேங்க. 3 பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. அதை எப்படி குடுப்பேன்னா சம் ஆஃப் த்ரெட் அண்ட் ட்வைஸ் ரைசர் மஸ்ட் பி போத். இதான் வேணாம். அதான் குடுத்தாச்சே. இத பார்த்து கூடவே உங்களுக்கு அடிக்க தெரியாது. அவன் வார்த்தையில குடுத்துருவான். 2 ரைஸு பிளஸ் ஒரு கோயிங். இது எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன்ல குடுத்து கேட்பான். அப்ப 60 14 சென்டிமீட்டர். ஒரு ரைஸு பிளஸ் ஒரு த்ரெட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்பான். ஒரு ரைஸ ஒரு கோயிங் கூட பெருக்குனா எவ்வளவு வரும்னு கேட்பான். அப்ப இததான் ஏன் தேவையில்லாம தேரிய எழுதிக்கிட்டு. கிளியர்? புரியுதானே என்ன எழுதியிருக்கேன்னு? ஓகே. அப்ப கரெக்ட்டா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். எது எதுக்கு எவ்வளவு வேல்யூ வரும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். ஓகே. அடுத்து அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். அப்ப மேல பார்த்ததுன்னா என்னென்ன டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வந்து ஸ்டார்ஸ்ல இருக்குன்னு பார்த்திருக்கோம். இப்ப டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் பார்க்கணும். நார்மலா மாடி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. இல்ல கால்வாசி திரும்பி இருக்கும். குவார்ட்டர் டர்ன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்ட்ரெய்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, இங்கேருந்து மேல ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட். அதே இங்கேருந்து இப்படி போயிட்டு கால் பகுதி திரும்புது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ குவாட்ரண்ட் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்து இப்படி போயிட்டு பர்பெண்டிகுலரா மறுபடியும் மேல இப்படி ஏறுது. இங்கேருந்து கீழேருந்து மேல போறோம். மறுபடியும் மேல ஏறி அந்த ஃப்ளோரோட கனெக்ட் ஆகுது. இப்ப இப்படி திரும்புது அப்படின்னா உங்களுக்கு ஆ உங்களுக்கு ஹாஃப் டர்ன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 3 குவார்ட்டர் டர்ன் இருக்கு. அ இப்படி இப்படி எடுத்தோம்னா ஸ்டார் கேஸ் இப்படி இருக்கும். ஸ்பைரல் ஷேப்லலாம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாரி இருக்கும். நம்ம படம்னா கேட்க போறதில்ல. ஜஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்பான். ஆனா மேக்ஸிமம் ப்ரொவிஷன்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கான் ஸ்டார் கேஸ்ல. இருந்தாலும் நான் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ன்னு குடுத்து ஒரு சில விஷயங்கள் எழுதுறேன். நான் எழுதுறத பத்தி பார்த்தா போதும். அதுவும் கேட்கறானான்னு தெரியல. ஓகே. அவ்வளதான். அப்ப டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் முடிச்சுட்டோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் யூஸ்ட்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சில்வர் இன்டு வுட்டன் ஸ்டார்ல யூஸ் பண்றோம். ஸ்டோன் யூஸ் பண்ணி ஸ்டார் ரெடி பண்றோம். ஸ்டீல் யூஸ் பண்ணி ஸ்டேர்கேஸ் ரெடி பண்றோம். அதுக்கு டெட் லோட் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப் எவ்வளவு இருக்கணும்? லைவ் லோடுக்கான இது ஆல்ரெடி குடுத்துட்டேன். இருந்தாலும் ரெசிடென்ஷியல் பில்டிங் எவ்வளவு வரணும்? பப்ளிக் பில்டிங் எவ்வளவு இருக்கணும்? பெண்டிங் அமௌண்ட்க்கான ஈக்குவேஷன் எவ்வளவு இருக்கு? அதோட உங்களுக்கு டோட்டலா ஸ்டேர்கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆர்சிசி பிளஸ் சிஎம்சிபி 100% முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எர்த்குவேக் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணிற வேண்டியதுதான். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப என்ன எழுதுறீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு போடுங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ பொறுத்தவரை, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட் ஸ்டார் அப்படின்னு போடுங்க. ஸ்ட்ரெய்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டார் அப்படின்னு போடுங்க. ஸ்ட்ரெய்ட் ஸ்டார்ஸ். ஓகே. அதாவது நோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆன் எனி ஃப்ளைட் போத் சக்சஸிவ் ஃப்ளோர். இப்ப கீழேருந்து அந்த தளத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படி ஸ்ட்ரெய்ட்டா அப்படி மேல போயிட்டே இருக்கும். அங்கே தளத்தில கனெக்ட் ஆகும். அவ்வளோதான் அந்த ஃப்ளோரே வந்துரும். அப்ப எந்த ஒரு இடத்துலயும் ஒரு வளைவு இருக்காது.
அப்ப நோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆன் ஆன் எனி ஃபிளைட் போத் சக்சஸிவ் ஃப்ளோ. அப்ப ஃபிளைட் வந்து ப்ரொவைட் பண்ணாதது எது சார் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெய்ட் ஸ்டேர் தான். டைரக்ட்டா ஸ்ட்ரெய்ட்டா இந்த ஃப்ளோர்லேருந்து அந்த ஃப்ளோர்ல கொண்டு போய் டைரக்ட்டா கனெக்ட் ஆயிரும். எந்த ஒரு வளைவும் ஏற்படாது. டர்னிங் ஏற்பட்டா தானே டைரக்ஷன சேஞ்ச் பண்ணா தானே ஃபிளைட் ப்ரொவைட் பண்ணுவீங்க. பட் நோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆன் எனி ஃபிளைட் போத் சக்சஸிவ் ஃப்ளோர்ஸ். அவ்வளோதான் ஃப்ளோர்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து 2வது 2வது என்ன சார் அப்படின்னா, ஆல்ரெடி இதுல இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிறீங்க. அதாவது இட் ரன் வித் எ சிங்கிள் ஃபிளைட் 4த் ஃப்ளோர். அப்ப ஒரே ஃபிளைட்லயே நீங்க போற மாரி இருக்கும். கீழ ஏறுறோம்ல அதுலேருந்து. அப்படி இப்படி எழுதிக்கிறேங்க. இது கேட்க போறதில்ல. 2 பாயிண்ட்டுமே கேட்க போறதில்ல. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு வேளை கேட்கிறான் அப்படின்னா, அதுக்காண்டி தெரிஞ்சுக்கிறங்க. இப்ப இன் ரன் வித் எ சிங்கிள் ஃபிளைட் போத் ஃப்ளோர்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்து 2வது எழுதிக்கிறேங்க. ஸ்ட்ரெய்ட் ஸ்டேர் குடுத்தாச்சா? குவார்ட்டர் டிரான்ஸ் ஸ்டேர் அப்படின்னு குடுங்க. அப்ப கால்வாசி திரும்பி இருக்காது. அப்ப கால்வாசி திரும்பி இருக்காதுன்னா இப்ப தான் சொன்னேன். இப்ப இங்கேருந்து போயிட்டு இப்படி திரும்புறதுன்னு. அப்ப குவார்ட்டர்ங்கிறதுனால 45 டிகிரின்னு குடுக்கக்கூடாது. இங்க குவார்ட்டர்ன்னு மென்ஷன் பண்ணா இங்க எங்கேயும் திரும்பினா எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி. அவ்வளவுதான். இதே ஹாஃப் டர்ன்னா இப்படி போயிட்டு இப்படி திரும்புறது. அப்ப என்ன இங்க ஒரு 90, இங்க ஒரு 90. டோட்டலா 180 டிகிரி திரும்புற மாரி இருக்கும். புரிஞ்சுக்கிறணும். ஓகே. அடுத்து. அப்ப எழுதிக்கிறங்க. நெறைய பேர் இந்த ஆங்கில மாத்தி மாத்தி அடிச்சிடுறாங்க. சப்போஸ் கேட்டேன்னா மாத்திறக் கூடாது. இப்ப குவார்ட்டர் டான் ஸ்டர்ன்னு குடுங்க. குவார்ட்டர் டான் ஸ்டார்ஸ். அப்ப இத பொறுத்தவர வித் த டைரக்ஷன் ஆஃப் லைட் flight is to be changed by 180 டிகிரின்னு போடுங்க. அப்ப உங்களோட ஃப்ளைட்ட வந்து சேஞ்ச் பண்றோம். சாரி 90 டிகிரின்னு போடுங்க. சாரி. குவாட்ரண்ட் தானே. 90 டிகிரி. when the direction of flight is to be changed by 90 டிகிரி. அதுக்கு அடுத்து 3வது ஹாஃப் டர்ன் ஸ்டார்ன்னு போடுங்க. குவார்ட்டர் டர்ன் போட்டாச்சு. இப்ப ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்ன் ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க. இத பொறுத்தவர when the direction of the flight is to be changed by 180 டிகிரி. அதே 3 குவாட்ரண்ட் டர்ன்னா சிங்கிள் குவார்ட்டர்னா 90, 2 குவார்ட்டர்னா 90 பிளஸ் 90 180. அது 3 குவார்ட்டர்ன்னு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னா 3 90 270 சேஞ்சஸ் பண்ணணும். அதையும் கேட்டிருக்கான். அப்ஜெக்டிவ் புக்ல குடுத்திருக்கான். எக்ஸாம்ல கேட்ட மாரி ஞாபகம் இல்ல. அப்ஜெக்டிவ் புக்ல குடுத்திருக்கான் ஒரு புக்ல. புரிஞ்சுலன்னு நெனைக்கிறேன். பாத்துக்கிறேன். அப்ப ஹாஃப் டர்ன் ஸ்டார்ஸ் எழுதிக்கிறேங்க. அப்ப when the direction of flight is to be changed by 180 டிகிரின்னு போடுங்க. அடுத்து 4 என்ன சார் அப்படின்னா 3 குவார்ட்டர் டர்ன் போடுங்க. இதுக்கு 90 பிளஸ் 90 பிளஸ் 90 3 குவார்ட்டர்ன்னு குடுத்திருக்கான். ஒரு குவார்ட்டர் டர்ன்னா 90 டிகிரி. அப்ப 3னா 3 90யும் கூட்டுனா 270 டிகிரி சேஞ்ச் ஆகும். ரைட்டா எழுதிக்கிறேங்க. கேட்கறானான்னு தெரியல. அடுத்து ஜியோமெட்ரிக்கல் ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க. அப்ப எந்த இடத்துலயுமே நியூவல் போஸ்ட் இல்லாம இருக்கு. அப்ப நியூவல் போஸ்ட்டே இல்லன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வந்து சர்க்குலரோ இல்ல ஆர்க் வடிவமா இருக்கும்னு அர்த்தம். ஜியோமெட்ரிக்கல் ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க லாஸ்ட்டா 5வது.
ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க. அப்ப இத பொறுத்தவரை த ஸ்டார்ஸ் ஹேவ் நோ நியூவல் போஸ்ட். நியூவல் போஸ்ட்னா காலையிலே சொன்னேன். நியூவல்னா என்ன? அந்த எண்டுலயும் அந்த இன்னொரு ஃப்ளோரோட ஸ்டார்ட்டிங்லயும் வெர்டிகலா ஒண்ணு நிக்கும். அதோட தான் நம்ம என்ன எது கனெக்ட் பண்ணியிருப்போம்? ஹேண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து மிட் பாயிண்ட்ல 2 நியூவல் போஸ்டோட மிட் பாயிண்ட்ல ஹேண்ட் ரெயிலோட சப்போர்ட்டா எது நிக்கும் அப்டின்னா, பலுஸ்டர்ஸ் இருக்கும் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்கு. அப்ப ஜியோமெட்ரிக்கல் ஸ்டார்ஸ்னா என்ன அப்டின்னா, இதான் கீவேர்டு. த ஸ்டார் த ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க. ஸ்டார்ஸ் ஹேவ் நோ நியூவல் போஸ்ட்ன்னு போடுங்க. நியூவல் போஸ்ட். அதுக்கடுத்து எனி ஜியோமெட்ரிக்கல் ஷேப் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சர்க்குலராவோ, ஆர்க்காவோ இருக்கலாம். எனி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். நியூவல் போஸ்ட் இல்லாம. இப்ப சர்க்குலரா அதிலேயே ஸ்பைரல் வந்துரும். இல்ல வந்து உங்களுக்கு ஆர்ச், பேராபோலா மாரி எக்ஸெட்ரா. அவ்வளோதான். ஏன்னா கேட்குறான்னு தெரியல. லைட்டா பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து வாங்க ஆர்சிசிக்குள்ள வந்துரும். கிளாசிஃபிகேஷன் பேசலாம் மெட்டீரியல் யூஸ்ன்னு குடுங்க. இப்ப ஸ்டார்கேஸ் வந்து எப்படி எப்படின்னா இருக்கலாம். டிம்பர் வச்சோ, ஸ்டோன் வச்சோ, இல்ல ஸ்டீல்லயே ஸ்டார்கேஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப நான் குடுத்துருக்காங்க ஒரு சில இடங்கள்ல. அத பார்த்துட்டு டெட் லோடு, லை லோடு இதெல்லாம் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். ஆர்சிசிய பொறுத்தவரை 3 பார்முலா தான் வரும். அந்த 3 பார்முலா 2 பார்முலா, 1 டேட்டா. லை லோடுக்கான டேட்டா இருக்கும் ஸ்ட்ரெய்ட்டா. அத லை லோடுக்கான கோடு புக் தான் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணிட்டீங்களே. ஐஎஸ் 875 1987ல பார்ட் 2ன்னு படிச்சு வச்சிருப்பீங்க முன்னாடியே. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். எழுதிக்கிறங்க ஃபர்ஸ்ட்டு. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் யூஸ்ன்னு குடுங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் யூஸ்டு. மெட்டீரியல் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாரி நம்ம ஸ்டார்கேஸ வகைப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் யூஸ்டுன்னு போடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஏ. ஏ என்ன சார் அப்படின்னா, டிம்பர் ஆர் வுட் அண்ட் ஸ்டார்ன்னு போடுங்க. டிம்பர் வுட் அண்ட் ஸ்டார்ஸ்ன்னு போடுங்க. அப்ப ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு லைட் வெயிட்டா தான் குடுப்போம் ஸ்டார்கேஸ்னா. அப்ப அந்த மாரி இடங்கள்ல வுட் அண்ட் ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணாங்க. நவடேஸ் தான் கான்கிரீட் தான் ஆர்சிசி தான் யூஸ் பண்றோம் பரவலா. இது வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்குங்கிறதுக்காண்டி குடுக்குறேன். அப்ப இதெல்லாம் எப்ப சார் இருந்திருக்கும் அப்டின்னா, ஆதி காலங்கள்ல குடுத்திருப்பாங்க. வுட் அண்ட் அதாவது மாடி படிக்கட்டே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதே வுட்லயே குடுத்திருப்பாங்க. டிம்பர் அண்ட் வுட் அண்ட் ஸ்டார்ஸ். அப்ப எழுதிக்கங்க. அப்படியே பயன்படுத்தினாலும் ஒரு குடோன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண முடியாது. நார்மல் வீட்ல இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள்ல தான் ஒவ்வொரு வீடுகளையும் இத பயன்படுத்த முடியும். ஆனா இப்ப அதையும் பயன்படுத்துறது இல்ல. சொல்றேன் நான். அப்ப எழுதிக்கிறங்க. யூஸ்டு இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் பிகாஸ் லைட் இன் வெயிட். டிம்பர வுட்லயே செஞ்ச ஒரு ஸ்டேர்கேஸ் எப்படி இருக்கும்னா, லைட் வெயிட்டா இருக்கும். அப்ப இத வந்து எங்க பயன்படுத்தலாம்னா, நார்மலா ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ல ஒரு ஹெவி லோட தூக்கிட்டு மேல போறதில்ல. ஜஸ்ட் நம்ம நடந்து தான் மேல ஃப்ளோருக்கு போப்போறோம். அப்ப அந்த மாரி இடங்கள்ல ஆதி காலங்கள்ல பயன்படுத்துனாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்ப இன்னமும் ஒரு சில பழைய பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இந்த கைப்பிடில ஆரம்பிச்சு எல்லாமே வுட்லயே குடுத்திருப்பாங்க. அப்ப எழுதிக்கிறங்க. யூஸ்டு இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் யூஸ்டு இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் பில்டிங்ஸ் பிகாஸ் லைட் இன் வெயிட்ன்னு போடுங்க. பிகாஸ் லைட் இன் வெயிட். அதுக்கடுத்து பி. என்ன சார் அப்டின்னா, ஸ்டோன் ஸ்டேர்ஸ்ன்னு போடுங்க. ஸ்டோன் ஸ்டேர்ஸ பொறுத்தவர, நம்ப வெளிப்புறத்துல வீட்டுக்கு வெளிப்புற மாடி படிக்கட்டு வைக்க போறோம் அப்டின்னா, அந்த ஸ்டோன் ஸ்டேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவுமே ரெசிடென்ஷியல் பில்டிங்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எழுதிக்கிறங்க. ஸ்டோன் ஸ்டேர்ஸ். அதாவது அவுட்சைட் ஸ்டேர் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங்ன்னு போடுங்க. அவுட்சைட். அவுட்சைட் ஸ்டேர்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங்.
பில்டிங்ஸ். ஓகே. அதுக்கடுத்து ஸ்டீல் ஸ்டார்ன்னு போடுங்க. இப்ப இது எங்கன்னா, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்காண்டி குடுப்போம். அதிகமா வெயில்ல தீ விபத்து ஏற்பட்டுறக்கூடாது. ஒரு ஸ்டோன் டக்குன்னு பிரேக் ஆயிரும். வுட்டு எரிஞ்சு போயிரும். அதுக்காண்டி என்ன குடுப்பேன்னா, மேக்ஸிமம் குடோன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் குடுத்துருப்பாங்க. ஸ்டீல் ஸ்டார்ஸ் குடுத்துருப்பாங்க. அப்ப ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இன் பில்டிங். அப்ப என்ன செய்வோம்னா, ஃபேக்டரி, குடோன்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபயர் ரெசிஸ்டன்ட் இன் பில்டிங்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியல்ஸ் அதான் ஃபேக்டரின்னு போடுங்க. ரி, கமா குடோன்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஸ்டீல் ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கிடுங்க. இப்ப அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இதுவரையும் அதிகம் கேட்டதில்ல. லைவ் லோடு தான் எனக்கு தெரிஞ்சு கேட்டுருக்கான். இதான் உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து ஆட் பண்ணியிருக்கான்ல சிலபஸ்ல. அதுக்காண்டி மதிச்சு நம்ம என்ன செய்றோம்னா பார்க்குறோம் அதெல்லாம். 3 பார்ட்ல தான் இருக்கு. கோட் புக்லயே. அப்ப டெட் லோட் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப். வேஸ்ட்னா அந்த ஸ்ட்ரிஞ்சர்ன்னு சொல்லுவோம்ல. படிக்கட்டு இதுல தான் காட்டியிருப்போம். இந்த ஸ்லாப்போட திக் இருக்கும்ல. இதுல தான் நம்ம படிக்கட்டு வந்து ஒரு சேப் குடுத்துருப்போம். இந்த வேஸ்ட் ஸ்லாப் அதுதான் என்ன செய்ய போறோம் அப்டின்னா, டெட் லோட் பார்க்க போறோம். அப்ப டெட் லோட் ஆஃப் அவ்வளோதான் முடிய போகுது ஸ்டேர்கேஸ். டெட் லோட் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப் W ஈக்குவல் டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்டின்னா, ஓப்பன் பிராக்கெட் குடுத்துக்கங்க. W இன்டு S இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் T ஸ்கொயர் வகுத்தல் கீழ T அப்படிங்கிறது இருக்கு. இந்த பார்ல தான் உங்களுக்கு டெட் லோட் ஆஃப் வேஸ்ட் ஸ்லாப் ஸ்டேர்கேஸ்ல. அடுத்து லைவ் லோட். லைவ் லோடுக்கான கோடு புக். இது முன்னாடியே பார்த்திருந்தாலும் நீங்க எழுதணும் இந்த இடத்துல. லைவ் லோடுக்கான கோடு புக் என்னன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் 875 1987 சாரி 1987 அதுல எத்தனாவது பார்ட் அப்டின்னா, இதான் முக்கியம். பார்ட் 2ல இருக்கும். ஏன்னா 1ல வந்து டெட் லோட் இருக்கும். 2வதுல லைவ் லோடு. 3வதுல விண்ட் லோடு, 4வதுல ஸ்னோ லோடு, அதுக்கடுத்து 5வது வந்து ஸ்பெஷல் காம்பினேஷன் சொல்லி மேல இருக்கக்கூடிய லோடுனா மிக்ஸ்டா இருக்கும். அப்ப லைவ் லோடு பார்ட் 2. இதுல வந்து ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங், பப்ளிக் பில்டிங் வந்து ஞாபகம் வச்சுக்கிருங்க. லைவ் லோடு எவ்வளவுன்னு. அப்ப ரெசிடென்ஷியல் பில்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்கேஸ்க்கும், பப்ளிக் பில்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்கேஸ்க்கும் எவ்வளவு லைவ் லோடு குடுக்கணும் அப்டின்னா, கோடல் பொசிஷன்ஸ் தான். அப்ப ரெசிடென்ஷியல் பில்டிங் எந்த அளவுக்கு குடுக்கணும் லைவ் லோட் அப்டின்னா 2 to 3 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 2 to 3 கிலோமீட்டர் 2 to 3 கிலோமீட்டர்ங்கிற அளவுக்கு லோடு குடுக்கணும். லைவ் லோடு. கன்சிடர் பண்ணிக்கிறணும். அதே பப்ளிக் பில்டிங். இதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்டின்னா 5 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளதான். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்கு. பெண்டிங் மொமெண்ட். அப்போ ஒரு ஸ்டார்கேஸ்ல வரக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்ப மேல வந்த டெட் லோடு, அதுக்கடுத்து லைவ் லோடு இதெல்லாம் மொத்தமா கூட்டி டோட்டல் லோடு கண்டுபிடிச்சுட்டு, அத வந்து நம்ம என்ன செய்வோம்னா, டிசைன் லோட் ஆர் அல்டிமேட் லோடு அப்படின்னு மாத்துவோம். 1.5 பெருக்கி. அந்த லோட எடுத்து வச்சு நம்ம என்ன செய்யணும்னா, பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த பெண்டிங் மொமெண்ட்க்கான ஃபார்முலா என்ன சார் அப்டின்னா, எழுதிக்கிறங்க. இதோட ஸ்டார்கேஸ் முடியுது. அப்ப பெண்டிங் மொமெண்ட்ட ஸ்டார்கேஸ்ன்னு போட்டுக்கங்க. இல்லாட்டி பெண்டிங் மொமெண்ட் போடுங்க. ஸ்டார்கேஸ் டாபிக் உள்ள தானே படிக்கிறோம். பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டூ 0.125 அல்டிமேட் லோடு ஆர் டிசைன் லோடு இன்டு எல் ஸ்கொயர். இதான் பெண்டிங் மொமெண்ட்க்கான ஈக்குவேஷன். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப டோட்டலா ஸ்டார்கேஸ் முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, எர்த்குவேக் இன்ஜினியரிங் பார்க்கணும். நான் சொல்லிட்டேன். எர்த்குவேக் இன்ஜினியரிங்க பொறுத்தவர, நீங்க ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க வேண்டியதில்ல. எர்த்குவேக் இன்ஜினியரிங் லிண்டல் அண்ட் சன்சைட்லலாம் கொஸ்டினே இதுவரைக்கும் கேட்டதில்ல. இனிமே கேட்கறானான்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு லிண்டல்னா என்ன, ஸ்டார்கேஸ்னா என்னன்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து லிக்விட் ஸ்ட்ரக்சர். லிக்விட் ஸ்ட்ரக்சர பொறுத்தவர, உங்களுக்கு வந்து 2 பார்ட்ல தான் கேட்டிருக்கான் எனக்கு சிம்ப்ளி சப்போர்ட்ல வச்சு. இதுவரையும் நான் பார்த்ததில்ல. 2 சப்போர்ட்ல எப்படி இருக்கு, மிட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்கான். அதுவும் பழைய கொஸ்டின் பேப்பர்ல ஏஇல கேட்டிருக்கான். ஜேடியூல கேட்டிருக்கான்னு தெரியல. இருந்தாலும் சிலபஸ்ல குடுத்திருக்கிறதுனால வேற வழி இல்லாம நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி எர்த்குவேக் இன்ஜினியரிங் வந்து எந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்க போறானோ, அதுதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்கேஸ் முடிச்சுட்டேன். அடுத்து எர்த்குவேக் இன்ஜினியரிங். நாளைக்கு மார்னிங் எப்படி சார் இருக்கும் அப்டின்னா, மார்னிங் புது சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுரும். நாளைக்கு வியாழக்கிழமை தானே, நாளைக்கு புது சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுரும். அது சர்வேவா, எஸ்டிமேஷன் காஸ்டிங்கா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்டா அப்டின்னா,
நான் காலைல ஒரு 4:30 மணி போல நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதெல்லாம் புது நோட்ட வச்சுக்கிறேங்க. நாளைக்கு மார்னிங் புது சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுருவோம் 2 மணி நேரம். ஈவினிங் எப்படி இருக்கும்னா, சன்ஷேடு, லிண்டலு, லிக்விட் ஸ்ட்ரக்சர் இது 3ம் ரொம்பலாம் நோட்ஸ் இருக்காது. ஒரு 2 பக்கம் அளவு கூட வராது. அதுவுமே எக்ஸாம்ல கேட்கறானான்னு தெரியல. இருந்தாலும் கேட்கிற மாரி இருந்தாலும் எது கேட்கலாங்கிறத தான் நான் குடுக்க போறேன். அத குடுத்துட்டு டிஸ்கஷன் கன்டின்யூ பண்றேன். சார் கிளியர் புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப ஆர்சிசி டோட்டலா இன்னைக்கே முடிஞ்சிரும். நாளைக்கு ஈவினிங் குடுக்கக்கூடிய ஆர்சிசி எக்ஸாம்ல கேட்கறானான்னு தெரியல. இதுவரையும் கேட்டதில்ல. இனிமே கேட்கறானான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் குடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் குடுக்குறேன். உண்மையான ஆர்சிசி இன்னைக்கு நைட்டோட முடியுது. எடுத்துக்காட்டு நீங்க சொல்றதோட முடியுது. இருந்தாலும் நாளைக்கு நாளைக்கு நைட்ல ஒண்ணு குடுப்பேன். காலைல வேற சப்ஜெக்ட் நடத்துவேன். புது சப்ஜெக்ட். அத நீங்க தான் பார்த்துக்கணும். அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் வரும். முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஷன் வந்து இன்னைக்கு விடுபட்டத கன்டின்யூ பண்ணிருவோம் நாளைக்கு. ஓகே. இப்ப நாளைக்கு வந்து புது சப்ஜெக்ட் ஒண்ணு வச்சுக்கிறேங்க நோட்டு. ஆனா என்ன வே கிளாஸ் வந்து ரிமூவ் பண்றேன் அப்படிங்கிறத சொல்றேன். கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சார் நேத்தே சொல்லியிருக்கேனே சார். நீங்க நான் நான் நோட் வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்னா சொல்லவே கூடாது. நீங்க வந்து ஒரு 2, 3 நோட் வாங்கி வச்சுக்கிறணும். எப்ப வேணுமானாலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடியலாம். இப்ப எஸ்டிமேஷன் காஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்னா ஆரம்பிச்சேன்னா, ஜேடிஓக்கு 2 ஜேடிஓ பொறுத்தவரை 2, 2 தனித்தனி யூனிட். ஒரு 10 நாள்ல 10 நாள் 12 நாள் 10 நாளா? அ 12 செஷன் இல்ல 14 செஷன்ல முடிச்சுருவேன். அப்ப 8 அங்கிட்டு ஒண்ணு 6. அதான் 14 டூ 15 செஷன்ல முடிச்சுட்டோம்னா எத்தன நாள் வரும் உங்களுக்கு? 7 நாள் கிளாஸ் தான் வரும். அப்ப 2 யூனிட் உங்களுக்கு முடிஞ்சிரும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி நோட் வச்சுக்கணும். ஒரு நோட்ட போட்டுக்கிறணும். ஏஇ பொறுத்தவரை 2ம் சேர்த்து ஒரு யூனிட். அப்ப அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஒரு நோட்ட போட்டுக்கிறணும். அப்ப நாளைக்கு ஆரம்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவேளை எஸ்டிமேஷன் காஸ்டிங் ஆரம்பிச்சேன் அப்டின்னா, அடுத்த 7 நாள்ல அத முடிச்சுருவேன்னு அர்த்தம். எஸ்டிமேஷன் காஸ்டிங் பிளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் 2ம் சேர்த்து சொல்றேன். அதுக்கடுத்து சர்வே பார்க்குற மாரி இருக்கும். இல்ல நாளைக்கு சர்வே ஆரம்பிக்கிறேன் அப்டின்னா, சர்வே கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். ஒரு 10 நாள் வரும் நம்ம கிளாஸ். 20 கிளாஸாச்சும் மினிமம் குடுக்கணும். டீட்டெயில்டா நடத்துற மாரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் வந்து 7 நாள்ல போட்டு முடிக்கிற மாரி இருக்கும். அதனால பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து அடுத்து என்ன சார் அப்டின்னா, இதுல கன்டினியூஸா எழுதிக்கிறேங்க. எர்த்குவேக் இன்ஜினியரிங் பத்தி டீட்டெயில்டா பேசலாம். எர்த்குவேக்னா என்னன்னா நிலநடுக்கம் தான். அப்ப நிலநடுக்கத்த பத்தி இங்கேயும் படிப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட்ல ஜேடியும் படிப்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற கேட்டகரில ஏஇயும் இருக்கு. அவங்களும் படிப்பாங்க. அப்ப இங்க சிஎம்சிபில ஒருத்தவங்க வந்து சிஎம்சிபில படிப்பாங்க. சரி ஒருத்தவங்க சிஎம்சிபி இன்னொன்னு சிஎம்ல படிப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட்ல ஒருத்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல படிப்பாங்க. அப்ப இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்னா பேரிடர் மேலாண்மை தான். அந்த பேரிடர் மேலாண்மையில நெறைய கேட்டகரி இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எப்படி வந்து அ ஸ்டேஜஸ் இருக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 ஸ்டேஜ் குடுப்பேன். பிளானிங்கு, ஆ ப்ரிப்பரேஷனா எப்படி இருக்குது? மீடிகேஷன், ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி அதெல்லாம் நான் குடுப்பேன். அதுல வந்து நெறைய இத பத்தி பேசுவோம். சைக்ளோன பத்தி பேசுவோம். ஆ அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து சுனாமி பத்தி பேசுவோம். அதுக்கடுத்து வந்து எர்த்குவாக்க பத்தி பேசுவோம். அது மாரி டீட்டெயில்டா நெறைய பத்தி பேசுவோம். அதுல ஒரு பார்ட்ல எர்த்குவாக்க பத்தி பேசுவோம்ன்னு நான் சொன்னேன்னு தெரியுமா? அத தான் எடுத்து இங்க ஆர்சிசிக்கு தகுந்த மாரி குடுக்க போறேன். இப்ப என்ன அர்த்தம்னா, இங்க இத நடத்துறேன் அப்டின்னா, அங்க சிஎம்லயோ, சிஎம்சிபிலயோ இத பத்தி சப்போஸ் நடத்துறேன் அப்டின்னா, அங்க எர்த்குவேக் இன்ஜினியரிங்க இக்னோர் பண்ணிருவேன். அப்ப அங்க குடுக்க வேண்டிய தியரி சப்ஜெக்ட் பிளஸ் ஆர்சிசில தேவையான ப்ரொவிஷன்ஸ் இங்க குடுத்துருவேன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது நம்ம குடுக்குறதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறான். அதையும் எப்படி கேட்கிறான்னா, நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் வைஸ் தான் கேட்கிறான். ரொம்ப பேசிக்கா தான் அவன் கேட்கிறான். அதனால நீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்காதீங்க. லைட்டா ஒரு கிளையண்ட்ஸ் வந்து வாசிச்சு குடுங்க. இனிமே நடத்தக்கூடிய எடுத்துக்காட்டா இருக்கட்டும். அதுக்கடுத்து நாளைக்கு நடத்தக்கூடிய லிண்டலு, ஸ்டார்கேஸ்க்குன்னு சன்சைடு, உங்களுடைய ரிக்ரூட் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். இதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கம்மி கேட்கறது. ஒரு இது குடுக்குறங்கிறதுக்காண்டி குடுத்து வச்சிருப்பான். ஒரு வேளை கேட்டா என்ன பண்றது? வேற வழி இல்லாம நம்ப கேட்கறதுக்கு ஆன்ஸர் பண்ணணும்ல. அதுக்காண்டி தான் இப்ப நான் குடுக்குறேன். மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. சரி ஓகே. இப்ப எடுத்துக்காட்டுன்னு போட்டுக்கங்க. நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எர்த்குவேக்க பொறுத்தவர ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் இஸ் டியூ டூ வைப்ரேஷன் தட் ரேடியேட்ஸ் அவுட் ஃப்ரம் த பிரேக்கிங் ராக். அப்ப உங்களுக்கு பூமிக்கு கீழ ஏற்படக்கூடிய வெடிப்பு தான். ஓகே. பாறைகளுக்கு இடைப்பட்ட வெடிப்புனால
லேட்டரலா வந்து என்ன செய்யும்? ஒரு 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 இப்ப பார்க்குறோம்ல, ஒவ்வொரு கண்டமும் உருவானதுக்கான காரணங்கள் பெருசா இருக்கும். ஒரு நிலத்தட்டு வந்து இன்னொரு நிலத்தட்டோட சேர்ந்து போய் மோதும். அப்படி மோதும்போது ஒரு புது கண்டம் உருவாகும். இல்ல ஒரு பெரிய மலை உருவாகும். நான் உங்களுக்கு புவியியல் நமக்கு இங்க டார்கெட் பண்ண போறதில்ல சிஎஸ்ல. 5 கொஸ்டின் தான. அப்ப நான் சொல்லுவேன். தமிழ்நாட்ட பத்தி பேசும்போது உங்களுக்கு சொல்லுவேன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசும்போது, அந்த புவியியல் அமைப்புகள பத்தி பேசும்போது சொல்லுவேன். அப்படிதான் நமக்கு வந்து நிறைய இமயமலை உருவானதா இருக்கட்டும், இல்ல நிறைய வந்து கண்டங்கள் உருவானதா இருக்கட்டும், ஒரு கண்டம் பிரிஞ்சு இன்னொரு கண்டத்துல போய் இணைந்ததா இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்டா கூட சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஆ என்ன ஊர்ல என்ன 1000 வருடங்கள்லயா? கரெக்ட்டா கரெக்ட்டா நம்பர்ஸ் தெரியல. ஒரு புதுசா வந்து ஒரு பெருங்கடல் உருவாகப் போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆப்பிரிக்காவுல வந்து அந்த 2 கண்ட பகுதி வந்து நகர்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இன்னும் நகர்ந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆழ்கடல் வந்து இன்னொன்னு உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னோட போட்டிருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகில் படிச்சேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. படிச்சு பாருங்க. அப்ப எடுத்துக்காட்டுங்கிறது என்னன்னா, பூமிக்கு அடியில் ஏற்படக்கூடிய நில அதிர்வு தான். அந்த நில அதிர்வு தான் என்ன செய்யும் அப்டின்னா, சுனாமியையும் கிரியேட் பண்ணுது. இப்ப சுனாமி வரதுக்கான முக்கியமான நோக்கமே, கடலுக்கு அடியில ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் தான். இப்ப நிலநடுக்கம் குறிப்பிட்ட ரிக்டருக்கு மேல பதிவாயிருச்சு அப்டின்னா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய அ தீவுகள, இல்ல கண்டங்கள பாதிக்கும். சுனாமி அட்டாக் வரும். எச்சரிக்கை குடுப்பாங்க. இப்ப நமக்கு 2002லயா நமக்கு சுனாமி வந்துச்சு. எப்போ வந்துச்சு தமிழ்நாட்ல? 4 ஓகே. 2004ல சாரி. அப்ப இந்த 2004ல சுனாமி வந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இந்தோனேசியா அந்த தீவுல வந்து குறிப்பிட்ட தீவுல வந்து சுமித்ரா தீவா? அதுல வந்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால தான், நமக்கு வந்து பெரிய அளவுல கரெக்ட் தான். அந்த சுமித்ரா தீவுல இந்தோனேசியாவுல இருக்கக்கூடிய சுமித்ரா தீவுல ரிக்டர் அளவுல 9.1 டூ 9.3 அளவுக்கு பதிவாயிருக்கும். ரிக்டர் ஸ்கேல். அதாவது நிலநடுக்கத்த அளக்கக்கூடிய அளவு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 8.3 டூ 10 மினிட்ஸ் வரையும் அந்த நிலநடுக்கம் வந்து அங்கே ஏற்பட்டுச்சு. அதோட விளைவு தான் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமி. அதனால எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட நீங்க நெட்ல போட்டு பார்த்தா தெரியும். 35 மீட்டர் அளவுக்கு அதோட ஹைட் வந்து மேல வந்து சுனாமியோட அந்த ராட்சச அலைகள் வந்து மேல எழுப்பியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆவரேஜா. அப்ப அதனால நெறைய பேர் இறந்து போனாங்க. இப்ப நீங்க இதோட முக்கியமான நோக்கமே நில நில அதிர்வு தான். கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நில அதிர்வு தான். அப்ப அந்த நில அதிர்வு என்ன செய்யும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு தண்ணீய உள்வாங்கும். உள்வாங்கிட்டு என்ன செய்யும்னா, ஹையர் ஃபோர்ஸ்ல வெளில தண்ணீய வந்து லிஃப்ட் பண்ணும். அப்டியே அனுப்பும். உந்தி தள்ளும். அப்டி உந்தி தள்ளுறது தான் என்ன செய்றதுன்னா, நமக்கு சுனாமியா ஆ வந்து பெரிய அளவுல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறது. சரி ஓகே. சுனாமி பத்தி இங்க படிக்க வேண்டியதில்ல. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல படிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பத்தி படிப்போம். அப்ப எடுத்துக்காட்டு. அப்ப எழுதிக்கிறேங்க. இப்ப எடுத்துக்காட்டு இஸ் டியூ டூ வைப்ரேஷன் தட் ரேடியேட்ஸ் அவுட் ரேடியேட்ஸ் அவுட் ஃப்ரம் தி பிரேக்கிங் ராக். தி பிரேக்கிங் ராக் டியூ டூ இட்ஸ் லேட்டரல் அண்ட் வெர்டிகல் மூவ்மெண்ட் அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரப்ச்சர். பூமிக்கு அடியில ஏற்படக்கூடிய சைட்லேருந்து இங்கேருந்து ஒரு நில இது வந்து மூவ் ஆகுறது இப்டி. இல்ல வெர்டிகலா மூவ்மெண்ட் மேல வந்து நகர்றது. அப்ப இந்த நில நகர்வுகள்னால ஏற்படக்கூடிய அதிர்வு தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா, எர்த்குவேக் அப்படிங்கிறத ஏற்படுத்துது. நிலநடுக்கம். அப்ப உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய நில அதிர்வு மேல ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துது. சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல. அதான் எர்த்குவேக். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ங்கிறது கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய சர்ஃபேஸாவும் இருக்கலாம். நார்மலா வந்து இந்த நிலப்பகுதி பார்க்குறோம்ல, அதிலயும் இருக்கலாம். அப்ப எர்த்குவேக் இஸ் டியூ டூ வைப்ரேஷன் சொல்லியாச்சு. மெயினா வந்து வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் பெரிய அளவுல இருக்கக்கூடிய போது தான், உங்களுடைய ஃபவுண்டேஷன கொலாப்ஸ் பண்ணி ரிவர்சிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன செய்யுது? டோட்டல் டேமேஜ் பண்ணுது. ரிவர்சிபிள் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா சொல்லிட்டேன் உங்களுக்கு அங்கேயே. அதாவது ஒரு ஒரு மெம்பர நீங்க கம்ப்ரஷனுக்கு கட்டியிருப்பீங்க. திடீர்னு அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ரிவர்ஸ் ஆகும். டென்ஷன் வரும். இப்ப டக்குனு ஃபெயிலியர் ஆயிரும். ஒரு மெம்பர வந்து நீங்க டென்ஷனுக்கு வச்சு கட்டியிருப்பீங்க. அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரிவர்சபிளா வரும். நீங்க என்ன கன்சிடர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வரும். உள்ளுக்குள்ள. ஆனா எடுத்துக்காட்டுங்க போட்டு வந்து முறுக்குறது தானே கட்டடத்த. இப்ப என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா? கொலாப்ஸ் ஏற்பட்டு ஃபுல் கட்டடமும் சரிஞ்சு கீழ விழுந்துரும். நமக்கு விஷயம் என்னன்னா, எர்த்குவேக் மினிமம் ஏற்படும்போது, ஏற்படக்கூடிய நில அதிர்வ தாங்கக்கூடிய கட்டட அமைப்ப குடுக்கணும். எப்படியும் ரிக்டர் அளவுல ஒரு குறிப்பிட்ட லிமிட்ட கிராஸ் பண்ணும்போது கட்டடம் இடிஞ்சு விழுகுறத தடுக்க முடியாது. ஆனா, எடுத்தோனே டக்குனு ஹையர் லெவல்ல போய் தொடாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிக்டர் அளவுல பதிவாயிட்டே இருக்கும். வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடும்.
அந்த மினிமம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அதிர்வ நம்ம ஒரு வார்னிங்கா எடுத்து அந்த கட்டடத்துல இருக்கக்கூடியவங்க வெளில ஓடுற அளவுக்காச்சும் டைம் குடுக்கணும். இந்த அளவுக்காச்சும் எடுத்துக்கோங்க கன்சிடர் பண்ணி நீங்க கட்டணும். எல்லா இடத்துலயும் கட்டணுமா அப்டின்னா, எல்லா இடத்துலயும் கட்ட வேண்டியதில்ல. அதனால தான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய மண்டலங்கள பிரிச்சு குடுத்திருக்கு. அத நான் கீழ சொல்லுவேன். எந்தெந்த மண்டலங்கள்ல அதிகமா ஏற்படும், இல்ல கம்மியா ஏற்படும், மிக கம்மி, இல்ல மிக அதிகம். அந்த மாரி இடங்கள்ல என்ன செய்யணும்னா, கண்டிப்பா அந்த பிளான் டிசைன் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய நில அதிர்வ கன்சிடர் பண்ணி தான் நீங்க வந்து என்ன செய்யணும், கோடல் ப்ரொவிஷன்ஸ் தான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி தான் நீங்க கட்டடம் கட்டணும். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அப்ப டியூ டூ இட்ஸ் என்னது? பூமிக்கு கீழ ஏற்படக்கூடிய அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த அந்த இதுதான் ராக் தான். அது வந்து வெடிச்சு மேல் நோக்கி நகரலாம். இல்ல வந்து சைட்ல ஒண்ணுக்கு ஒண்ணு லேட்டரல் மூவ்மென்ட் இருக்கலாம். பக்கத்துல நகரலாம். அப்படி நகரும்போது ஏற்படக்கூடிய அதிர்வு தான் என்ன செய்யும்னா, நிலநடுக்கமா உருவெடுக்குது. அந்த நிலநடுக்க அதிர்வ எப்படி சார் மெஷர் பண்ணலாம்? ரிக்டர் அப்படிங்கிற அளவுல மெஷர் பண்ணலாம். அந்த ரிக்டர் அளவுல ஒரு 6.5க்கு மேல போயிருச்சு, 7லாம் தொட்டுருச்சு அப்படின்னா, ரொம்ப அபாயகரமான ஒரு நிலநடுக்கம்னு அர்த்தம். அதனால ஏற்படக்கூடிய பொருள் சேதமும், உயிர் சேதமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. நமக்கு இதுல கேட்கிறதே டவுட் தான் கொஸ்டின். இந்த மண்டல வாரியா பிரிச்சு குடுக்குறது வேணா கேட்கலாம். இருந்தாலும் நான் என்னோட கடமை குடுக்குறேன். பார்த்துக்கிறேங்க. இப்ப அடுத்தது கேக்குறேங்க. அப்ப டியூ டூ இட்ஸ் லேட்டரல் அண்ட் வெர்டிகல் மூவ்மென்ட் அண்ட் வெர்டிகல் மூவ்மென்ட்ஸ் அலாங் இட்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ரப்ச்சர்ன்னு குடுங்க. அதுதான் நமக்கு புவியோட மேற்பரப்புல ஏற்படக்கூடிய வெடிப்பு. இட்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ரப்ச்சர். ஓகே. அதுக்கடுத்து எர்த்குவேக்க வந்து நம்ம எப்படி ஸ்கேல்ல அளக்குறோம்னா, நான் சொல்லிட்டேன். அதாவது ரிக்டர் ஸ்கேல்ல அளப்போம். அதை எப்படி மெஷர் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, சீஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வச்சு வரையக்கூடிய அந்த கிராப்ப சீஸ்மோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்டர் மேக்னிட்யூட்ல மெஷர் பண்ணுவோம் நம்பர்ஸ. இத்தன ரிக்டர், 7.5 ரிக்டர் அளவுல, 6.5 ரிக்டர் அளவுல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மெஷர் பண்ணக்கூடிய ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய டிவைஸ் சீஸ்மோமீட்டர். வரையக்கூடிய கிராப் சீஸ்மோகிராப். அத பத்தி படிக்கக்கூடியது சீஸ்மோகிராபின்னு சொல்லுவாங்க. பதிவாகக்கூடிய மேக்னிட்யூட். அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா, ரிக்டர் அளவுல இருக்கும். அப்ப எழுதிக்கங்க. அடுத்து இந்த விஷயங்கள் வேணா எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த 2வது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப எடுத்துக்காட்டுனா எல்லாரும் அடிச்சுருவாங்க. பூமிக்கு கீழ ஏற்படக்கூடிய கண்ட நகர்வு. அது வெர்டிகல் மூவ்மென்ட்டா இருக்கலாம், லேட்டரல் மூவ்மென்ட்டா இருக்கலாம். அதனால சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய ரப்ச்சர். அதுதான் எர்த்குவேக்ன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த எர்த்குவேக்க எப்படி பதிவு பண்றோம் அப்படின்னா, எர்த்குவேக்கா ஆர் ரெக்கார்டட் வித் எ சீஸ்மோமீட்டர். ஆல்சோ நோன் அஸ் சீஸ்மோகிராபி இன் ரிக்டர் மேக்னிட்யூட். அப்ப ஆல்சோ நோன் அஸ் இன் ரிக்டர் மேக்னிட்யூட். அந்த நம்பர்ஸ ரிக்டர்ல தான் சொல்லுவோம். இவ்வளவு ரிக்டர் அப்படின்னு. மேக்னிட்யூட்னாவே நம்பர்ஸ் தானே. நியூமெரிக்கல் நம்பர்ஸ் தானே மேக்னிட்யூட். ஓகே. அதுக்கடுத்து மீடியம் சைஸ் எர்த்குவேக் எப்படி இருக்கும்னா, லோவர் வேல்யூல இருக்கும். 3 3க்கு கீழ இருக்கிறதெல்லாம் மீடியம் சைஸ் எர்த்குவேக்ன்னு சொல்லுவாங்க. அதே 7 இண்டிகேட் பண்ணுது, இல்ல 7க்கு மேல போகுது அப்படின்னா, அது லார்ஜ் ஏரியாவ அஃபெக்ட் பண்ணும். அது பெரிய டேமேஜ கிரியேட் பண்ணும். இப்ப எழுதிக்கிறேங்க. இதெல்லாம் லைட்டா தான் கேட்பானான்னு தெரியல. வரிசையா பாயிண்ட்ஸ் குடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் குடுக்குறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப எழுதிக்கிறேங்க. மீடியம் சைஸ் எர்த்குவேக் ஆர் calibrated as 3 or lower.
அதே மேக்னிட்யூட்ல 7 இண்டிகேட் பண்ணுது. இல்ல அத விட மேக்ஸிமமா இண்டிகேட் பண்ணுது அப்டின்னா, ரொம்ப சீரியஸ் டேமேஜ் ஏற்படுத்த போதுன்னு அர்த்தம் லார்ஜ் ஏரியாவுக்கு. இப்ப ரிக்டர் அளவுல 7. ஆர் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு 7ன்னு சொல்லுவாங்க. மென்ஷன் பண்ணும்போது. அப்ப நான் எழுதுறேன். அதே மேக்னிட்யூட் நம்பர் 7 indicates serious damage over large ஏரியான்னு கொடுக்குது. அப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ரிக்டர் அளவுல 7 இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7.5, 8 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்ப இந்தியாவை பொறுத்தவரை அதிகமா எர்த்குவேக் வந்து எங்கேனா ஏற்படும் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். குஜராத், அஸ்ஸாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பீகார், நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லாவே வட இந்தியாவுல அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்ப வடகிழக்கு பகுதிகள்லாம் அதிகமா பாதிக்கப்படும். அப்ப நான் குடுக்குறேன். ஜோன் வைஸ் குடுக்கும்போது கீழயும் குடுப்பேன். இப்ப சென்னை வந்து 3வது ஜோன்ல இருக்கும். அதே நாகப்பட்டினம் நம்ம தமிழ்நாட்டு ஓரியன்டடா தான் கேட்டா கேட்போம். அப்ப நாகப்பட்டினம் 2வது ஜோன்ல இருக்கும். மதுரை லோ ரொம்ப லோ இருக்கக்கூடியது 1 நான் குடுப்பேன் கீழ. அப்ப அத வந்து நீங்க பார்த்துக்கிட்டா போதும். அப்ப எழுதிக்கிறங்க. The following parts in India are more variable for frequent எடுத்துக்காட்டுன்னு குடுக்குறேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு. The following parts in India are more variable for frequent எடுத்துக்காட்டு. அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப என்னென்ன சார் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குஜராத் வரிசையா குடுக்குறேன். அதிகத்திலேருந்து கம்மியா அப்படிங்கிற மாரி ஆர்டர்ல குடுக்கல. இது எல்லாமே அடிக்கடி அதிகமா எடுத்துக்காட்டு வரக்கூடிய ஜோன்ஸ் இந்தியாவுல. அப்படிங்கிற மீனிங்ல குடுக்குறேன். இப்ப குஜராத், 2வது அஸ்ஸாம், 3வதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்து பீகார், வேற நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு போட்டுக்கிறேன். வடகிழக்கு மாகாணங்கள் பகுதிகள் இந்தியாவுல. வடகிழக்கு இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியா. இங்க என்ன எடுத்துக்காட்டு வரும். இப்ப கம்பேர் ஜப்பானோட கம்பேர் பண்ணும்போதுனா, டெய்லி வாரத்துக்கு 1 வந்துட்டு அப்படின்னு நான் சொல்லல. மீனிங்ல சொல்லல. அதாவது இந்தியாவுல ஏற்படக்கூடியதிலே இந்த மாதிரியான பிளேஸஸ்னா கொஞ்சம் அதிகமா ஏற்படும். அவ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம், 20 வருஷத்துக்கு ஒரு டைம், இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாரி லைட்டாவோட பெரிய அளவுல நில அதிர்வு இருக்கும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனை. அப்ப லைட்டா ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் சொல்றாங்கல்ல, சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து நிலஅதிர்வு இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அப்படின்னா முன்னாடி படிச்சிருப்பீங்க. பல வருடங்களுக்கு முன்பு. அப்ப அதெல்லாம் எதுக்காண்டி சொல்றாங்க அப்படின்னா, சில இடத்துல புரளியா கூட சொல்லுவாங்க. ஓகேவா? பெரிய ஒரு ஜெட் போயிட்டு இருக்கும். அதோட சவுண்ட் அதிகமா இருந்திருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லி ஒரு புரளி வந்துச்சு. அவங்க வந்து போர் பயிற்சிக்காண்டி ஒத்திகை பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ஜெட்டோட சவுண்ட வச்சு ஏதோ ஒரு நிலஅதிர்வு ஏற்பட்டிருக்கு. சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வந்து இந்தியாவுல வந்து நான் சொல்லுவேன் கீழ கேட்டகரிவைஸ்ல எப்படி இருக்குன்னா, அத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி 5 ஜோன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறது வந்து 4 தான். இப்ப 5 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது இல்ல. இருந்தாலும் நான் குடுக்குறேன் வரிசையா அத பார்த்துக்கிறேங்க. அடுத்து எழுதிக்கிறேங்க. எர்த்குவேக் ஹசார்ட் ஜோன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேங்க. எக்ஸாம்ல 5ங்கிற வார்த்தை உச்சரிக்க கூடாது. 4ங்கிற வார்த்தை தான் உச்சரிக்கணும். 1, 2, 3, 4. ஓகே. இப்ப இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறான். எத்தன நம்பர் ஒரு டைம் இது கேட்டிருக்கான்னு நெனைக்கிறேன். எத்தன நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் வந்து எர்த்குவேக்ல இருக்கு, மண்டலங்கள் இருக்கு அப்படின்னா 4 மண்டலங்கள் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். பழசு 5 குடுத்திருப்பாங்க. அத செலக்ட் பண்ணக்கூடாது. இப்ப எர்த்குவேக், ஹசார்ட்
ஜோன் கூடாது. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்டு த ஹோல் ஆஃப் இந்தியா இஸ் டிவைடட் இன்டு 4 ஜோன்ஸ். எதுனா இன்டென்சிட்டி ஆஃப் எர்த்குவேக் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பிரிக்கிறாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல கொடுப்புகள். அப்ப த ஹோல் இந்தியாவுல ஹோல் ஆஃப் இந்தியா இஸ் இஸ் டிவைடட் இன்டு 4 zones based on the intensity of earthquake by Indian standard. By Indian standard. அப்ப 4 மண்டலங்களாக பிரிக்கிறோம். 4ங்கிற வார்த்தை இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த மண்டலங்களை தான் என்ன சொல்றோம்? எர்த்குவேக் ஹசார்ட் ஜோன் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப this are called earthquake hazard zones. ஓகே. அதுக்கடுத்து இது இருக்கிறதுலே ஜோன் 1ங்கிறது ரொம்ப லெஸ்ஸா தான் எர்த்குவேக் நடக்கலாம், நடக்காம போகலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வேணா அங்க நில அதிர்வு ஏற்பட்டிருக்கும். அத பத்தி பேசுறது. இருக்கிறதுலே ஜோன் 4 தான் இருக்கிறதுலே அதிகபட்ச நில அதிர்வை பத்தி பேசுறது. அப்ப எழுதிக்கிறங்க. மினிமம், மேக்ஸிமம் 2யும் எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். ஜோன் 4ங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறங்க. இருக்கிறதுலே மேக்ஸிமம் நில அதிர்வு பத்தி அடிக்கடி ஏற்படக்கூடியது இங்க. அப்ப வெயிட். ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. அப்படியே இருங்க வந்துடுறேன். வெயிட். ஓகே. அப்ப மொத்தம் 4 ஜோன்ஸ் இருக்கு. இது எப்படி இப்ப எழுதிக்கிறீங்க அப்படின்னா, தனித்தனியாவே எழுதிக்கிறங்க. இத கொஞ்சம் டீட்டெயில்டாவே எழுதுவோம். அதுல வந்து முன்னாடி 5 இருந்துச்சு. ஜோன்ஸ் வந்து முன்னாடி 1, 2, 3 இப்ப அழிச்சிருவேன். 4 அண்ட் 5 அப்படின்னு இருந்துச்சு. இப்ப கரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா எர்த்குவேக் ஏற்படக்கூடிய பகுதியா 5. அத விட கொஞ்சம் ஏற்படக்கூடியது. அத விட கொஞ்சம் கம்மியா, அத விட கொஞ்சம் கம்மியா, ரொம்ப லெஸ்ஸா. அப்ப இத தான் நம்ம என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சாரி 5 ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 4 தான் இப்ப வந்து கன்சிடர் பண்றோம். நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். இப்ப நான் குடுக்குறேன் தனித்தனியா அப்படி டீட்டெயில்டா எழுதிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ப எடுத்துக்காட்டுல சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. அப்ப லிண்டல் அண்ட் சன்சைடு, லிக்விட் ஸ்ட்ரக்சர்னா அதிகமா கேட்டது இல்லன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப வந்து ஸ்டார்கேஸ்ல சேர்த்து எடுத்துக்காட்டு எழுதுறீங்க. அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எடுத்துக்காக்க வச்சு கான்செப்ட்டா கொஸ்டின் இருக்கும். எடுத்துக்காக்கு எப்படி ஏற்படுது? மேல சொன்னோம்ல அதே மாரி. இல்லாட்டி இந்த நம்பர் ஆஃப் ஜோன்ஸ வச்சு கேட்கலாம். எத்தன நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரிக்டர் அளவுல 7க்கு மேல போனா தான் நமக்கு சிவியரா இருக்கும். அது மாரி கேட்கலாம். இல்ல இந்த சீஸ்மோகிராஃப், ரிக்டர வச்சு மெஷர் பண்றோம். அந்த மாரியான விஷயங்கள கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அதிகமா கேட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சா, ஒரு கொஸ்டின் இந்த எடுத்துக்காட்டுலேருந்து, இந்த கோட் புக் குடுப்பேன். ஐஎஸ் வந்து 1893/2016 ரிவைஸ்டு செக்ஸ். அதுபடி தான் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, கோடல் ப்ரொவிஷன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப மொத்தம் முன்னாடி இயர்லியரா வந்து 5 ஜோன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அந்த நம்ம ஜோன் 1ங்கிறது ரொம்ப லெஸ்ஸா வருது. ஒரு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் எடுத்துக்காட்டு. இல்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இப்ப நடக்கலாம், நடக்காமையோட போகலாம். அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜோன் 1ன்னு வச்சு, அத வந்து இப்ப நான் 2016க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப இது கரெக்ட்டா இருக்கும். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டான்னா 4ங்கிற ஆப்ஷன் தான் டிக் பண்ணணும். 5 அடிச்சிடக்கூடாது. ஓகே. இப்ப பழைய அப்ஜெக்டிவ் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5ங்கிறது குடுத்திருப்பான். அது பழைய இத வச்சு குடுத்திருப்பான். ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. ஒவ்வொன்னா எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேனா?
அதாவது இருக்கிறதுலே வந்து 1 இல்ல 2லயும் தான். 2வது ஜோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, லோ இன்டென்சிட்டி. லைட்டா எர்த்குவேக் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மாரி. லோ இன்டென்சிட்டின்னு போடுங்க. இதெல்லாம் லைட்டா வாசிச்சுக்கிடுங்க. அதிக இம்பார்ட்டன்ட் குடுக்காதீங்க. 4 ஜோன்ஸ் இருக்கு. கோடு புக்கோட வேல்யூ இவ்வளது. அப்படிங்கிறதையும் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அதுல இருக்கிறதுல மினிமம் 2ங்கிறது லோ இன்டென்சிட்டில இருக்கும். 5ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்னா, சிவியரா இருக்கும். வெரி சிவியர் இன்டென்சிட்டியா இருக்கும். அதுல தான் ஹையஸ்ட் வந்து நமக்கு எர்த்குவேக் வந்து ரிஸ்க்கா இருக்கும். அப்படிங்கிறத பத்தி லைட்டா பார்த்துக்கிடுங்க. நான் உள்ளுக்குள்ள குடுக்குறத லைட்டா படிச்சுக்கிடுங்க. படிக்க வேணாம். லைட்டா பார்த்துக்கிடுங்க. அப்ப லோ இன்டென்சிட்டி என்ன சார்னா, இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் ஆக்டிவ் சிஸ்மிக் ஜோனா இருக்கும். அப்ப எர்த்குவேக் ஏற்படக்கூடிய இருக்கிறது ரொம்ப கம்மி வாய்ப்பு. அப்ப லீஸ்ட் ஆக்டிவ் சீஸ்மிக் ஜோன்ஸ் அப்படி எழுதிக்கிறது. அப்ப இந்த இடத்துல எப்படின்னா லைட்டா நிலநடுக்கம் ஏற்படும். ஸ்மால் வைப்ரேஷன்ஸ். ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. லைட்டா வைப்ரேட் ஆகும். அப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள நடக்கும். ஒரு குறிப்பிட்ட தெருக்குள்ள ஏற்படக்கூடிய நில அதிர்வு. அப்ப ரிஸ்க்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். லைட் அதிர்வுனால ஏற்படக்கூடியதுனால கட்டடம் இடிஞ்சு விழுந்துராது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க முக்கியமா இந்த லிஃப்ட்ல போறது, அந்த மாதிரியான விஷயங்கள வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நில அதிர்வு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்ப யூஸ்டு ஃபார் ஏரியாஸ் வித் மினிமல் எர்த்குவேக் ரிஸ்க். ஓகே. அதுக்கு அடுத்தது ஜோன் வந்து 3 எடுத்துக்கிறேங்க. இது எப்படி இருக்குன்னா, லோ இன்டென்சிட்டிலேருந்து கொஞ்சம் கூடுதலா எர்த்குவேக் நடக்க வாய்ப்பு இருக்கு. மாடரேட் இன்டென்சிட்டி அப்படின்னு குடுக்குறேங்க. அப்ப 3வது ஜோன். 1 நீக்கியாச்சுன்னு சொல்லிட்டேன். 3. அப்ப இது என்ன சார் அப்படின்னா, மாடரேட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுல எக்ஸாம் லைட்டா பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லைட்டா பார்த்துக்கிடுங்க. அப்ப டேமேஜ் வந்து இங்க இருக்குமான்னா, மேல வந்து டேமேஜ் அவ்வளவுதான் இருக்காதுன்னு சொன்னேன். அப்ப அங்க நில அதிர்வு தான் ஏற்படும். ஆனா இங்க வந்து லைட்டா டேமேஜ் இருக்கும். பெரிய லெவல்ல இல்லாட்டி லைட்டா டேமேஜ் இருக்கும். அப்ப நீங்க கட்டடங்கள்லனா கிராக் அடிக்கிறது, அது இதுனா வந்து விழுகிறது, முக்கியமான பொருட்கள்லாம் வீட்டுக்குள்ள விழுந்து உடையிறது. அப்ப லைட்டா டேமேஜ் இருக்கும். அப்ப எழுதிக்கிறங்க. மாடரேட் டேமேஜ் லெவல். அதுக்கடுத்து நெறைய இடங்கள்ல ஒரு இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஜோன்ஸ்ல அங்க இங்கேயும் நடக்கிறது. மேல சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்ல நடக்கும்னு சொன்னேன். அப்ப காமன் இன் மெனி பார்ட்ஸ் இல்லாட்டி மெனி பார்ட்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியான்னு குடுக்குறேங்க. மெனி பார்ட்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. ஓகே. அடுத்து இந்தியாவுல நெறைய இடங்கள்ல வந்து காமனா வந்து ஒரே நேரத்துல வந்து ஏற்படக்கூடிய நிலநடுக்கம். அப்ப அப்ப இந்த இடத்த வந்து நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். இந்த ஜோன்ஸ்ல நீங்க கட்டடம் கட்டப் போறீங்க அப்படின்னா, ஜோன் 2ல விட நீங்க அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டியதில்ல. நீங்க ஃபேக்டர் லோட் 1.5 வச்சு தான் நீங்க குடுக்குறீங்க. நார்மலா வரக்கூடிய டெட்ரல் லோட் எப்படி வருதோ அப்படி எடுத்துக்காம 50% கூட வச்சு தான் டிசைன் பண்றீங்க. அதோட கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆனா மாடரேட் இன்டென்சிட்டி வரக்கூடிய 3வது ஜோன கண்டிப்பா சிஸ்மிக் ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ள வர்ற மாரி, எடுத்துக்காக உள்ளுக்குள்ள கன்சிடர் பண்ணி நீங்க டிசைன் பண்ணணும். அப்ப டிசைன் ஸ்ட்ரக்சர் வித் மீடியம் சிஸ்மிக் கன்சிடரேஷன். ரொம்ப அதிகமா இல்ல, லைட்டா மீடியமா எடுத்துக்காக வர்ற மாரி நம்ம எடுத்துக்கிறது உள்ளுக்குள்ள. அப்ப டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் மீடியம் சிஸ்மிக் கன்சிடரேஷன்ஸ் போடுங்க. கன்சிடரேஷன்ஸ். ஓகே. அதுக்கடுத்து 4வது ஜோன். இது வந்து கொஞ்சம் அதிகமா. இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சர்னா 5வது தான். இது வந்து கொஞ்சம் அதிகம். சிவியர் இன்டென்சிட்டி சாரி. சிவியர் இன்டென்சிட்டின்னு போடுங்க. ஓகே. இன்டென்சிட்டி.
இத பொறுத்தவரை ஹை டேமேஜ் ப்ராபபிலிட்டி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. டேமேஜ் அதிகம் நடக்கிறதுக்கு. உயிர் சேதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹை டேமேஜ் ப்ராபபிலிட்டி. அப்ப நெறைய ஏரியா பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப ஏரியாஸ் வித் மேஜர் ஃபால்ட் லைன்ஸ்ன்னு போடுங்க. அப்ப நெறைய இடம் அஃபெக்ட் ஆகும். இப்ப ஏரியா வித் மேஜர் ஃபால்ட் லைன்ஸ்ன்னு போடுங்க. ஓகே. அதுக்கடுத்து ஸ்பெஷல் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் டிசைன் பண்ணணும். அதாவது நார்மல் எர்த்குவேக் டிசைன் இல்லாம ஸ்பெஷலா கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி இந்த வைப்ரேஷன் தாங்குற அளவுக்கு டேம்பிங்னா உள்ளுக்குள்ள கன்சிடர் பண்ணி நீங்க குடுக்கணும். ரொம்ப இன்டெப்த்தா போ வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவே கேட்கறானான்னு தெரியல. அப்ப எழுதிக்கிறங்க. ஸ்பெஷல் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் டிசைன் நீடட். ஸ்ப்ரிங்னா உள்ளுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணும்போதே. ஓகே. எர்த்குவேக் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாரி ஃப்ளெக்சிபிளா வளைஞ்சு குடுக்குற மாரி. அப்ப ஸ்பெஷல் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் நீடட். இதுக்கு நம்மளுடைய 4த் ஜோன்ல சிவியர் இன்டென்சிட்டி. 4த் ஜோன் 4த் ஜோன்ல இருக்கக்கூடிய சிவியர் இன்டென்சிட்டிக்கே ஸ்பெஷல் எதுக்காக ரெசிஸ்டன்ஸ் குடுக்கணும்னு சொல்றேன். அடுத்து 5வது ஜோன் இருக்கிறதுலயே வெரி சிவியர் இன்டென்சிட்டி. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க். இந்த மாதிரியான பிளேஸ்லனா மக்கள் வாழவே கூடாது. அப்படிங்கிற மாரி. ஏற்பட்டாலும் அப்படியே ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிட்டு போயிரும். 100% டேமேஜ் குடுத்துட்டு போயிரும். அப்ப இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எடுத்துக்காட்டுனா இந்த ஜோன் 5ல நடக்கக்கூடியது தான். அப்ப இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சீஸ்மிக் ஃபோர்ஸ். அதாவது எர்த்குவேக் வந்து நீங்க டிசைன் குடுக்கணும். என்னதான் குடுத்தாலும் ஒரு மினிமம் ஒரு அவேர்னஸ குடுக்கும். வெளில ஓடுற அவ்வளதான். அந்த கட்டடம் இடிஞ்சு விழுகிறதையோ, பொருள் சேதம் ஏற்படுறதையோ தடுக்க முடியாது. நீங்க என்னதான் ஸ்ட்ராங்கஸ்ட் சீஸ்மிக் ஃபோர்ஸ் வச்சு கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணாலும். அப்ப எழுதிக்கிறங்க. அடுத்து 5 ஜோன்ஸ் 5ன்னு குடுத்துக்கிறேன். 5வது மண்டலம் 5 ஓகே. இது எப்படி சார் சொல்லுவோம் அப்படின்னா, வெரி சிவியர் இன்டென்சிட்டி. ஹையஸ்ட் ரிஸ்க் இங்க இருக்கிறதுனா. ஓகே. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா, லார்ஜஸ்ட் எர்த்குவேக் டேமேஜ் எக்ஸ்பெக்டட். அப்ப அதிகபட்சமான டேமேஜ் ஏற்படலாம். இருக்கிறதுலே பெரிய நிலநடுக்கம் ஏற்படுறது. இந்த ஜோன்ஸ்ல. லார்ஜஸ்ட் டேமேஜ் எக்ஸ்பெக்டட். அடுத்து 2வது ஸ்ட்ராங்கஸ்ட் சிஸ்மிக் ஃபோர்ஸஸ் யூஸ்டு ஃபார் டிசைன். அப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா சிஸ்மிக் ஃபோர்ஸ கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணணும். ஸ்ட்ராங்கஸ்ட் seismic forces used for design போடுங்க. used for design. ஓகே. அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா பில்டிங் ரிக்வயர்டு மேக்ஸிமம் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டீடைலிங். அப்ப அந்த பில்டிங்ஸ் கட்டும் பொழுதே நீங்க ரொம்ப எர்த்குவேக் அதிகமா கன்சிடர் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் குடுத்து டீடைலிங்கா டிசைன் பண்ணியிருக்கணும். அப்ப பில்டிங்ஸ் require maximum earthquake resistant detailing. Maximum earthquake resistant detailing. ஓகே. அப்ப இவ்வளவுதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ல வெரி சிவியர் இன்டென்சிட்டி எது இருக்கிறதுலே 5வது ஜோன். இருக்கிறதுலே ரொம்ப லோ ரிஸ்க் இருக்கக்கூடியது, லோ இன்டென்சிட்டி எது? 1 ஆப்ஷன்ல இருக்கும். அவசரப்படக்கூடாது. 1னா நம்ம இப்ப எடுக்கிறது இல்ல. ஜோன் 2ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறங்க. எத்தன நம்பர் ஜோன்ஸ் இருக்கும்? 4 ஜோன்ஸ் இருக்கும். அதுக்கிட்ட இந்த ஊருனா கேட்க போறதில்ல. இதனால லைட்டா பார்த்துக்கிறேன். எப்படி நம்ம இது எடுப்போம் அப்படின்னா, மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா,
மேக்னிட்யூட மென்ஷன் பண்ணும்போது ரிக்டர் அளவுல வந்து மெஷர் பண்ணுவோம் ஸ்கேல்ல. அதே வந்து உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் பண்றான்னு கேட்டா, சிஸ்மோமீட்டர். அதான் சிஸ்மோகிராஃபின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எர்த்குவேக்கோட கோடு புக். எனக்கு தெரிஞ்சு 99% கேட்கிற கொஸ்டின் இதுதான். அதாவது எர்த்குவேக்கோட கோடு புக். இந்தியன் ஸ்டாண்டர்ட் சார் 99%ன்னு குடுத்துருக்கேன். மீதி எழுதியிருக்கிறது எல்லாம் 1% தான். கேட்கலாம்னு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கோடு புக் கேட்பான். அப்ப 1893 எழுதிக்கிறீங்க எல்லாரும்? 2016 இது ரிவைஸ்ட் பண்ண இயர் எழுதியிருக்கேன். பழைய வருஷமும் இருக்கு. ஆனா 1893 தான் உங்களுக்கு விஷயம். அப்ப இதுதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த கோடல் ப்ரொவிஷன்ஸ் தான் நமக்கு 1 நீக்கிட்டு 2016ல 2லேருந்து அதாவது ஜோன்ஸ் 2 to 5 வரையும் குடுத்திருப்பான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப லைட்டா நான் மென்ஷன் பண்றேன். அத நீங்க பாத்துக்கிடுங்க. அப்ப இருக்கிறதுலயே வந்து லோ ரிஸ்க் இருக்குன்னு சொன்னேன்னா மேல. அப்ப எந்த மாதிரியான இடங்கள் சார் வரும் அப்படின்னா, இந்தியாவ வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். தமிழ்நாட்டுல பர்ட்டிகுலர் பிளேஸஸ் தான் நான் அடுத்து சொல்றேன். இந்தியாவ வச்சு ஓவராலா பார்க்கும்போது தமிழ்நாடுனா இருக்கிறதுல வந்து ரொம்ப லோ ரிஸ்க். 2வது மண்டலத்துல இருக்குன்னு அர்த்தம். ஜோன் வந்து 2ல இருக்குன்னு அர்த்தம். கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. அப்ப எதனா கேட்கறான்னு தெரியல. மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. ஓகே. தமிழ்நாடு இருக்கிறதுனால அத நான் சொல்றேன். அப்ப இருக்கிறதுலே லோ இன்டென்சிட்டில எந்த ஊர் சார் வரும் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு வரும். அதுக்கடுத்து கர்நாடகா வரும். அதுக்கடுத்து மத்திய பிரதேஷ், எம்பின்னு குடுக்குறேன். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. மும்பை தான் மகாராஷ்டிரா. இதெல்லாம் இருக்கிறதுலே லோ இன்டென்சிட்டி இருக்கக்கூடியது. எப்பயுமே லோ இருக்கதையும், இருக்கிறதுலே ஹையஸ்ட் இருக்கதையும் வச்சுக்கிறணும். சப்போஸ் உங்களுக்கு பொறுத்துக்கல ஒருவேளை குடுத்து கேட்கறான்னா, எந்தெந்த ஊரு எந்தெந்த கேட்டகரில வரும்னா, அதுக்காண்டி தான் இத நான் குடுக்குறேன். சப்போஸ் குடுப்பானா, இப்ப கேரளா குடுக்குறான், தமிழ்நாடு குடுக்குறான், ஆ ஒரு ஒரு அசாம் குடுக்குறான். அது வரை குடுக்கும்போது எந்த ஜோன்ல எது வரும்னு பொறுத்துக்க குடுக்குற மாரி. இப்ப மாடரேட் இன்டென்சிட்டி எது சார் வரும் அப்டின்னா, தமிழ்நாடுல சென்னைய வந்து இன்க்ளூட் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. மாடரேட்னா 3வது ஜோன். அது தமிழ்நாட்டுல சென்னைய வந்து தூக்கி அந்த உள்ளுக்குள்ள போடுறேன். அப்ப டிஎன்ல சென்னை வந்து உள்ளுக்குள்ள வர்ற மாரி. அதே மேல கர்நாடகா பார்த்திருக்கோமா? கர்நாடகால பெங்களூர் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர மாரி. அதுக்கடுத்து கேரளா, நெறைய இருக்கு. நமக்கு பக்கத்துல உள்ள ஸ்டேட் தான் கேட்டான். கேட்டால் கோவா இதெல்லாம் எழுதிக்கிறங்க. தெலுங்கானா அதுல நெறைய இருக்கும். ஆந்திர பிரதேஷ் ஓகேயா? அதுல அதிலேயே வந்து உங்களுக்கு ஒடிசா குடுத்திருப்பான். மகாராஷ்டிரால மும்பை இன்க்ளூட் பண்ணியிருப்பான். இதையும் எழுதிக்கிறங்க. மும்பை. மகாராஷ்டிரால மேல குடுத்திருக்கிறதுல மத்த அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் தனியா ஒதுக்குங்க. இதுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சென்னை, கர்நாடகால பெங்களூரு, மகாராஷ்டிரால சென்னை சாரி மகாராஷ்டிரால வந்து மும்பை. இதெல்லாம் 3வது கேட்டகரில கொண்டு வந்துருவோம். மாடரேட் இன்டென்சிட்டில. ஏன்னா இதுலலாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடிக்கடி நிலஅதிர்வுலாம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறனால. அப்ப ஒருத்தர் குடுத்தால் பாத்துக்கிறேன். அதுக்கடுத்து சிவியர் இன்டென்சிட்டி. சிவியர் இன்டென்சிட்டில உங்களுக்கு என்ன வரும் அப்டின்னா, நம்ம நாட்ல டெல்லி, சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் அதெல்லாம் ஃபுல்லாலாம் ஒரு குறிப்பிட்ட பார்ட் வருதேன். உத்தரப்பிரதேஷ்ல வெஸ்ட் ஜோன் எல்லாமே வந்துரும். பீகார்ல நார்த் ஜோன் ஃபுல்லாவே வந்துரும். அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டா டெல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. எழுதிக்கிறேங்க. சிவியர்ல. அதுக்கடுத்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ராஜஸ்தான், அதுக்கு பீகார்ல நார்த். இதெல்லாம் பாத்துக்கிறேங்க. இருக்கறதுலயே ரொம்ப அதிகம். வெரி சிவியர் இன்டென்சிட்டி. எங்கே சார் அப்டின்னா, லடாக்கு, ஜம்மு காஷ்மீரு, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படி மேப்ல நான் சொல்லும்போதே தெரியுது உங்களுக்கு. மேலாப்ல. அப்ப லடாக் சொல்லிட்டேன், ஜம்மு காஷ்மீர் சொல்லிட்டேன். பக்கத்துல ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கு கீழ இங்க இந்த சைடு உத்தரகாண்ட். அப்ப இதெல்லாம் குஜராத்ல வந்து ராணவ் கட்ச் இது எல்லாமே என்ன வந்துரும்? மிசோரம் இந்த சைடு இப்ப கிழக்கு பகுதிக்கு வரேன். மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா, அசாம், அருணாச்சல பிரதேசம் இதெல்லாம் நார்த் ஈஸ்ட் இந்தியா தானே வரும்.
அதாவது நார்த்ல வடக்கு பகுதியில, கிழக்கு பகுதியில இருக்கக்கூடியது. வடக்குல கிழக்கு பகுதின்னு வந்தாலே உங்களுக்கு கண்ண மூடிட்டு என்ன வந்துரும்? இந்த அஸ்ஸாமு, அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த கேட்டகரி தான் வரும் உங்களுக்கு. அப்படியே கண்ண மூடிட்டு அப்ப இந்தியா மேப்ப பாருங்க அப்படியே. அப்ப அந்த கேட்டகரி எல்லாமே இதுல வந்தா வெரி ஹை ரிஸ்க்ல வந்துரும். அடுத்து லடாக், ஜம்மு காஷ்மீர்ன்னு நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப அது பக்கத்துல தான் ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகண்ட்லாம் இருக்கு. அப்ப நீங்க மேப் வச்சு இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் கேட்டானா அடிக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப எழுதிக்கிறேன். நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு போட்டுறேன் மொத்தமா. ஈஸ்ட் இந்தியா. அதுல எல்லாமே அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா எல்லாமே அதுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், உத்தரகண்ட், வேற இமாச்சல பிரதேஷ். அவ்வளவுதான். ஒருவேளை பொறுத்து கேட்டானா, அங்க இங்க அடிக்கணுங்கிறதுக்காக இத நான் குடுத்துருக்கேன். சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இதுல பர்ட்டிகுலரா நீங்க என்ன சார் நான் மனப்பாடம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன். 99% வந்து உங்களுக்கு கோடு புக் தான் சார் கேட்கறான். அந்த கோடு புக்க விட்டு வெளில கேட்டானா, நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் எத்தன இருக்கு? 4 இருக்குன்னு கேட்கறான். இருக்கறதுலயே ரொம்ப சிவியர் எந்தது? 5வது ஜோன். இருக்கறதுலயே ரொம்ப லோவஸ்ட் ரிஸ்க் இருக்கக்கூடியது என்னது? 2வது ஜோன். அதுக்கடுத்து என்ன கேட்கறான் அப்படின்னா, எர்த்குவேக்ன்னு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும். பூமிக்கு கீழ ஏற்படக்கூடிய கண்ட நகர்வின் காரணமாக, அது லேட்டரலாவோ, வெர்டிகலாவோ சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இல்ல அதிர்வு தான் எர்த்குவேக். இத எப்படி ரெக்கார்ட் பண்றோம்னா, நம்ம சீஸ்மோமீட்டர் இல்ல சீஸ்மோகிராஃபி வச்சு மெஷர் பண்றோம். அப்ப அத வச்சு வரையக்கூடிய கிராஃப் சீஸ்மோகிராஃப் அதுல குடுக்கக்கூடிய ரீடிங் ஸ்கேல்ல, ரிக்டர்ல மெஷர் பண்றோம். 3 வரையும் பிரச்சனை இல்ல. 3க்கு மேல போயிருச்சு. அதுவும் குறிப்பிட்ட 7ன்னா ரீச் பண்ணிருச்சு அப்டின்னா டேமேஜ் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து நார்மலா ரொம்ப லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய ஜோன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன குடுத்திருப்போம்? ஆ ஓகே. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆ நம்மளுடைய கர்நாடகா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுல 2வது ஜோன்ல தமிழ்நாட்டுல சென்னை வந்து 3ல கொண்டு வந்திருக்கும். மத்த எல்லா டிஸ்ட்ரிக்டும் 2ல வந்திருக்கும். கர்நாடகால பெங்களூர் வந்திருக்கும். கேரளா வந்திருக்கும். அதுக்கு மகாராஷ்டிரால மும்பை வந்திருக்கும். கோவா வந்திருக்கும். தெலுங்கானா வந்திருக்கும். இதெல்லாம் 3ல. அதே வந்து 4வது கேட்டகரி வெரி சிவியர் கண்டிஷன்ல டெல்லி கொண்டு வந்திருப்பேன். அதுக்கடுத்து என்ன கொண்டு வந்தேன்? யோசிங்க. அப்படியே பார்ப்போம். டெல்லி கொண்டு வந்திருப்பேன். வேற என்ன? ராஜஸ்தானு, பீகார்ல நார்த் ரீஜியன் ஃபுல்லாவே. அது வெரி சிவியர்ன்னா, இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு எனக்கு. வெரி லோ கேட்கலாம். தமிழ்நாடு, சென்னை எதுல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். வாய்ப்பு. ஓகே. டெல்லி வந்து முக்கியம். நான் 4வது ஜோன் குடுத்துருக்கேனா? அது மாதிரியான முக்கியமான பிளேஸஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல வெரி சிவியர் இன்டென்சிட்டி கேட்டேன்னா, நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லாவே, வடகிழக்கு மாகாணங்கள் ஃபுல்லாவே அப்படியே எடுத்துக்கிறங்க. வெஸ்ட் பெங்கால் நீக்கிட்டு மத்த எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிறங்க. அசாமா, அருணாச்சல பிரதேஷ், ஆ உங்களுக்கு திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், ஓகேவா? அப்படியே அந்த ரீஜியன் ஃபுல்லாவே நீங்க சுத்தி எடுத்துக்கிறலாம். அதுக்கடுத்து அத விட்டுட்டு அதிகமா ஏற்படக்கூடிய ஜம்மு காஷ்மீர், அதுல இருக்கக்கூடிய லடாக்கு, அப்புறம் அது கீழ ஹிமாச்சல பிரதேசம் அந்த சைடு வழியா வந்தா உத்தரகண்ட் இந்த எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. வெரி சிவியர் கண்டிஷன்ல வந்துரும். சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப நம்ம சிலபஸ்ல என்ன சார் ஆகும்னா, விண்ட் அண்ட் எர்த்குவேக் டிசைன். நல்லா கவனிங்க. விண்ட் அண்ட் எர்த்குவேக் டிசைன். விண்டோட எர்த்குவேக் டிசைன சேர்த்து தான் அவன் குடுத்திருப்பான். விண்ட பத்தியே பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க குடுத்துட்டேன். கோடு புக் எல்லாமே. எங்க பேசியிருக்கோம்? மேல பேசியிருக்கோம். இன்னைக்கு மார்னிங் கிளாஸ்ல பேசியிருக்கோம். அந்த ரூப் ட்ரெஸ்ஸஸ் பத்தி நடத்தப்ப நான் குடுத்துட்டேன் டீட்டெயில்டா. கேட்டா ஒரு ஃபார்முலா தான் சார் கேட்பான் அப்படின்னு. அப்ப திரும்பவும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுகள்ல ஒரு கொஸ்டின் கேட்கறான். ஆனா கேட்கிறது எத்தன டைம் கேட்டாலும் ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்ப விண்ட் டிசைன பொறுத்தவரை இங்க கோடு புக் உங்களுக்கே தெரியும். ஐஎஸ் 875 பார்ட் 3 வந்து எடுத்துக்கிறோம். 1987ல 3வது பார்ட். மத்தபடி என்ன கேட்கறாய்ங்க சொன்னேன்? அந்த டிசைன் அந்த விண்ட் பிரஷர் வந்து டிசைன் பிரஷர் எவ்வளவு? PZ ஈக்குவல் டூ 0.6 இன்டு VZ. டிசைன் வெலாசிட்டி, விண்ட் வெலாசிட்டி அதுதான் நான் கேட்கறான்னு நான் சொன்னேன். அந்த VZக்கு ஃபார்முலா குடுத்திருப்பேன். டேபிளேஷன்ஸ் குடுத்திருப்பேன். ஓப்பனிங் எந்த அளவுக்கு குடுத்தா, அதுக்கு தகுந்த மாரி வந்து உங்களுக்கு அந்த விண்ட் வெலாசிட்டி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நான் குடுத்திருப்பேன். அப்ப அவ்வளவு டீட்டெயில்ஸ் குடுத்திருக்கேன். ஆனா கேட்கிறது அவன் ஒரு ஃபார்முலா தான் இதுவரை. போன டைம் கேட்டானா, இந்த டைம் கேட்பான். அடுத்த டைம் கேட்பான். அது மாரி. அது மாரி எடுத்துக்காக்க பொறுத்தவர
உங்களுக்கு அந்த கோடு புக் தான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லாட்டி நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் இப்ப நான் சொன்ன கேட்டகரி வச்சு தான் கேட்கறான். இதுக்கு மேல நீங்க இறங்கி போய் இந்த டேம்பிங்கு, ஓவர் டேம்பிங்கு, அண்டர் டேம்பிங் இதெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்ல. இதெல்லாம் நீங்க காலேஜ்ல தனியா எடுத்துக்காக்க பத்தி ஒரு புக்கா படிச்சிருக்கும்போது, ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே? புரியுதலா இருக்கா? ஓகே. அவ்வளதான் சார். டோட்டலா உங்களுக்கு முடிச்சாச்சு. இப்ப நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, ஒரு புது சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நான் சொன்னேன். என்னன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிருவோம். அடுத்து வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து டிஸ்கஷனுக்கு முன்னாடி, இல்ல பின்னாடி இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஒரு 3/4 மணி நேரம் என்ன செய்ய போறோம் அப்டின்னா, அ லிண்டல் பீம பத்தி அதான் லிண்டல் பத்தி, அ சன்சே சாரி சன்சைட பத்தி, அ லிக்விட் செக்ஸர பத்தி. இதுல லிண்டல், சன்சைடுன்னு கேட்கறானா அப்டிங்கிறது ஒரு 0.1% வரையும் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. 99.9% கேட்க வாய்ப்பு இல்ல. சிலபஸ்ல குடுத்துருக்கான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப பெருசு இல்ல. நீங்க நார்மலா உள்ள மெயின் பீமு, காலமும் ஸ்லாப்பே டிசைன் பண்றீங்க. அது ஒன் ஆஃப் த செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான் லிண்டல்னா. நம்ம வந்து இங்க குடுக்குறோம்ல, நம்ப டோருக்கு மேல, இல்ல வந்து நீங்க விண்டோக்கு மேலலாம் குடுக்குறீங்கல்ல, ஒரு பீம் குடுக்குறீங்கல்ல, அதான் லிண்டல் பீம்னு சொல்லுவோம். அது எப்படி டிசைன் பண்றோம். இல்ல வந்து விண்டோ பக்கத்துல வந்து உங்களுக்கு சன்செட் ப்ரொஜெக்ஷன் குடுக்குறாங்கல்ல, அப்ப அந்த சன்செட் எப்படி? இப்படிதான். அது பேசிக்கா வந்து ப்ரொவிஷன்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்காங்கிறதுனால மினிமம் சொல்றேன். லிக்விட் செக்ஷன் ஓரளவுக்கு 2டே 2 பாடலா கேட்டுருக்கான். அவ்வளதான். அந்த 3/4 மணி நேர கிளாஸும் நான் குடுக்குறதே நான் குடுக்கணுங்கிறதுக்காண்டி குடுப்பேன். அதெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ரைட்டா கண்ணால பார்த்துக்கிருங்க. அப்படி கண்ணால பார்க்கலாட்டியோட, நான் கொஸ்டின்ல மாடல் லிஸ்ட்லனா கொஸ்டின் குடுப்பேன். லிக்விட் செக்ஷன உள்ளுக்குள்ள கொண்டு வந்து. அதுலயாச்சும் பார்த்துக்கிருங்க அவ்வளதான். கிளியர்? புரியுதா? ஓகே. இப்ப சொன்ன எடுத்துக்காட்டு இன்ஜினியரிங்கே நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்கக் கூடாது அதிகம். அப்படி இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்னா, எடுத்துக்காட்டோட கோடு புக், நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் ஒவ்வொரு இருக்கிறதுல ரொம்ப சிவியர் எது? இருக்கிறதுல லோ வந்து பாதிப்புகள் இருக்கக்கூடியது எது? அதுக்கடுத்து எட்ஜ் என்ன? அத எப்படி மெஷர் பண்றோம்? என்ன ஸ்கேல்ல குறிப்பிடுறோம்? அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டு, மத்த இந்த ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கக்கூடிய பிளேஸஸ்ல என்னென்ன இருக்கு? தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல சென்னை எந்த ஜோன்ல இருக்கு? முக்கியமா நம்ம நாட்டோட தலைநகர் டெல்லி எங்க இருக்கு? எந்த ஜோன்ல இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா போதும்ன்னு நான் சொல்றேன். அப்ப இத பார்த்துட்டா நீங்க ஃபுல்லா கவர் ஆயிரும். அப்ப எனக்கு தெரிஞ்சு உண்மையா 100% செக்சுரல் பார்ட் இதோட முடியுது. ஏஐக்கு விட்டுருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்க தவிர்த்து உங்களுக்கு முடியுது. நாளைக்கு நடத்துற அந்த 3/4 மணி நேர கிளாஸ் வந்து ஏதோ கடமைக்கு நான் குடுக்கணுங்கிறதுக்காக தான் குடுக்க போறேன் உங்களுக்கு நோட்ஸ். அதுவும் தேவையானது தான் குடுப்பேன். ஆனா எக்ஸாம்ல கேட்கணும்ல நம்ம தேவையானது குடுத்தாலும். அதுதான் விஷயம். ஓகே. சார் அதான் சார் இதோட நான் இந்த கிளாஸ ஸ்டாப் பண்றேன். யாருக்கும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட் இருக்கா? டவுட் இருக்கா சார் யாருக்கும்? ஓகே. 443, 509, 398 இதுல 443, 509க்கு 100% செக்சுவல் பார்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. 398க்கு எஸ்ஓஎம்ல கொஞ்சம் வச்சிருக்கோம். எஸ்இல கொஞ்சம்னா என்ன, மொத்தமா சேர்த்து எனக்கு வந்து இப்ப எஸ்ஓஎம்ல ஒரு 4 டாபிக் வச்சிருக்கேன். 3 செஷன்ல முடிச்சுருவேன். எல்லாம் குட்டி, குட்டி டாபிக் தான். எஸ்இல வந்து ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள் ஒரே செஷன்ல முடிச்சுருவேன். எனக்கு ஐஎல்டிக்கு ஒரு செஷன், மேட்ரிக்ஸ்க்கு ஒரு செஷன். எல்லாம் நான் வந்து என்னோட ஷார்ட்கட் படி தான் சொல்லிக் குடுப்பேன். எப்படி ட்ரெஸ்ஸா சொல்லிக் குடுத்தேன். நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிறதுக்கு ஏத்த மாரி தான் நான் சொல்லிக் குடுப்பேன். அப்ப உங்களுக்கு அதுல ஒரு 3 செஷன், அங்கே ஒரு 3 செஷன், 6 செஷன். அதுக்கடுத்து ஆர்சிஸ்ல ப்ரீசியஸ் கான்கிரீட் நடத்துறதுக்கு 2 டூ 3 செஷன் எனக்கு. 2 வைப்போம். 7, 8 செஷன். மொத்தமா பார்த்தாலுமே ஒரு 8 டூ 10 செஷன் தான் இருக்கும். எதுக்கு? ஏஐக்கு செக்சுவல் பார்ட்ல. அத நான் உங்களுக்கு தனியா நடத்துவேன். 2க்கும் மிங்கிள் ஆயிறக்கூடாதுங்கிறதுக்காண்டி 2க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் குடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். குறிப்பிட்டதுனா தனியா நடத்துவேன். இப்ப அடுத்த நாள்லேருந்து பார்க்குறது எல்லாமே இனிமே தியரி சப்ஜெக்ட் தான் படிக்க போறோம். 2 பேருமே சேர்த்து சொல்றேன். இனிமே தியரி தான். ஃபுல்லாவே வர தியரி தான். இருக்கக்கூடிய எல்லா அதுல ப்ராப்ளமேட்டிக்கும் வரும். இப்ப சர்வேல ப்ராப்ளம் வரும். என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல ப்ராப்ளம் வரும். ஒரு சில இடங்கள்ல ப்ராப்ளம் வரும். 100% தியரின்னு சொல்லப்போனா சிஎம்சில வரும். 100% தியரியா வரும். அது மாரி டிரான்ஸ்போர்டேஷன்ல ப்ராப்ளம் ஜியோமெட்ரிக்கல் டிசைன் எங்கெங்கலாம் வருதோ, அது ஹைவேலயோ, ரயில்வேலயோ, ஏர்போர்ட் டிசைன்லயோ அங்கென்ன ப்ராப்ளம் வரும். ஃபார்முலா வரும். மத்த இடங்கள் எல்லாம் என்ன செய்றோம் அப்டின்னா, வெறும் தியரி தான் படிக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து இந்த செக்சுரல் பார்ட் 50% இதுதான் பெரிய விஷயம். அதே முடிச்சாச்சு. இனிமே தியரி எல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதுல ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் நீங்க எடுக்க போறீங்கிற அவசியம்லாம் இல்ல. அதனால வந்து இனிமே எடுக்கக்கூடிய அட்லீஸ்ட் இதுவரையும் நீங்க கன்சிஸ்டன்ஸியா அன்னன்னைக்கு நடத்துறத படிக்காட்டியோட, இப்ப நாளையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய புது சப்ஜெக்ட் ஆச்சு இனிமே நடத்த நடத்த படிங்கன்னு நான் சொல்றேன். என்னைக்கும் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. சார் இதுவரையும் நான் வந்து ரெகுலராவே அன்னன்னைக்கு நடத்துறத படிக்காம சமத்தி வச்சுக்கிட்டே வரேன். டெஸ்ட் போடாம வச்சுக்கிட்டே வரேன் அப்டின்னாலும், இனி வரக்கூடிய காலங்கள்லயாச்சு நாளையிலேருந்து அடுத்த ஒரு 50% சிலபஸ் முடிக்க போறோம்ல,
அத எஃபெக்டிவா நீங்க பார்த்துக்கிட்டாவே, இதுல என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிறலாம் பின்னாடி. நமக்கு இன்னும் டைம் அதிகமா இருக்கு. நான் உங்களுக்கு சீக்கிரமே முடிச்சுருவேன் சிலபஸ். அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்க்கே கிட்டத்தட்ட ஒரு 3 டூ 4 மாசம் கிடைக்கும். நீங்க கவலைப்படாம பொறுமையா ஒரு 90 நாள் கிடைக்கும். 3 மாசமாச்சும் கிடைக்கும். 90 நாள் ரிவிஷனுக்கு ஒத்தியும், டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு ஒத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே சார். இதோட இந்த சப்ஜெக்ட் குளோஸ் பண்றேன். இத வந்து லைட்டா வந்து கன்டின்யூ பண்ணி நாளைக்கு நைட் எழுதுவேன். ஒரு 3/4 மணி நேர கிளாஸ. இந்த ரிக்ரூட் செக்ஸ் இத பத்தி எழுதுவேன். அதோட இந்த பிடிஎஃப் சேவ் பண்ணி ஃபைனலா வச்சுக்கிறேங்க. இது தனியா பிரிண்ட் எடுத்து வேணும்னாலும் வச்சுக்கிறேங்க. ஓகே. ஓகே சார். டவுட் இருந்துச்சுன்னா இருங்க. மத்தவங்க கிளம்புங்க. தேங்க் யூ சார். ஓகே. ஓகே. டவுட் இருக்கா சார் யாராச்சும்? சொல்லுங்க மேடம். என்ன என்ன கொஸ்டின்? எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்களா? அதான சொல்றீங்க? நீங்க 2யும் எனக்கு அனுப்பி, அதுல உங்களுக்கு என்ன இடத்துல புரியலங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணா நான் சொல்லிர்றேன். 2யும் கம்பேர் பண்ணி. ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருக்கா சார்? ஓகே. ஓகே சார். ஓகே. கட் பண்றேன் சார். தேங்க் யூ சார். ஓகே.